सो இந்த நாளில் கூட इस दिन में भी நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்முடைய மனதை திருப்பலாம். हम परमेश्वर के वचन को मनन करने अपने हृदय को खोलेंगे. சங்கீதம் 103 அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். भजन संहिता 103 उसका 14 वचन को ही पढ़ेंगे. Psalms 103 verse 14. भजन संहिता 103 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுவார். அல்லேலூயா. हालेलुया. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम நம்முடைய देखते हैं உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார். हमारी सृष्टि क्या है वो जानता அதோடு கூட है. उसके साथ நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். हम मिट्टी है कर वो याद करता है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம என்ன உருவத்துல இருக்கோம் அது அவருக்கு தெரியும். हम किस आकार में है वो उसे जानता है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம நல்ல வளர்ந்து இருக்கிறோமா, क्या हम अच्छे बड़े हैं அல்லது கட்டையா இருக்கிறோமா, या हम नाटे हैं அல்லது நம்ம அழகா இருக்கிறோமா, या क्या हम सुंदर है அழகில்லாம இருக்கிறோமா, या बदसूरत है, கருப்பா இருக்கிறோமா, काले हैं வெள்ளையா இருக்கிறோமா, या गोरे हैं, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ये सब परमेश्वर जानता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சில பேருக்கு இந்த உருவத்தை குறித்து தான் பிரச்சனையே. कुछ लोग अपने आकार को लेकर बड़ी அதுல समस्या தான் ரொம்ப करते हैं. கவலைப்பட்டு இருப்பாங்க. उसके बारे में बहुत चिंता करते हैं. ஹalleluya. हालेलुया. ரொம்ப கவலையா இருக்கும். बहुत चिंता रहती है. கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருந்திருக்குமே, अगर थोड़ा बढ़ गया तो अच्छा கொஞ்சம் வெள்ளையா होता, இருந்தா நல்லா இருந்திருக்குமே, थोड़ा मैं गोरा होता तो अच्छा ஏதோ होता. ஒரு உருவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. कुछ न कुछ आकार परमेश्वर ने दिया அந்த है. உருவம் அவருடைய பார்வையில நல்லா இருக்கவே தான் கொடுத்திருக்காரு. वो दृष्टि उसके नजर में अच्छा है कर दिया है. மனுஷன் சில நேரத்துல நம்ம பார்த்து அழகா இல்லன்னு சொல்லலாம். मनुष्य कुछ समय हमें देखकर कहेगा तो மனிதர்கள் நம்ம बदसूरत பார்த்து है. சில நேரம் நீ கட்டையா இருக்கான்னு சொல்லலாம். मनुष्य कुछ समय हमें कहकर कहेगा तू नाटा நீ है, ரொம்ப வளர்த்தியா இருக்கான்னு சொல்லலாம். तू बहुत ऊंचा है कहेगा. மனிதர்கள் எப்படினாலும் சொல்லிட்டு போட்டு, मनुष्य कैसे भी ஆனா कहने दो, ஆண்டவர் लेकिन परमेश्वर உங்களுக்கு கொடுத்த உருவத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அதை அவர் ரசிக்கிறவருமாய் இருக்கிறார். आपको दिए हुए आकार को परमेश्वर केवल मग्न ही नहीं लेता है, वो बहुत अच्छा भी बनाया है. அல்லேலூயா. हालेलुया. அந்த உருவத்தை அவர் தான் கொடுத்தார். उस आकार को उसने दिया है. இப்ப இந்த உருவத்தை யார் கொடுத்தா நமக்கு? इस आकार को किसने हमें दिया है? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. परमेश्वर ने दिया है. அம்மா போய் உருவாக்குனாங்களா? माता पिता ने बनाया क्या? அப்பா போய் உருவாக்குனாங்களா? या पिता ने जाकर बनाया? யாரும் கருவுல போய் உருவாக்கல. किसी ने जाकर कोक में नहीं बनाया, கருவுல அவர் உருவாக்கினார். कोक में उसने बनाया. அப்ப நம்முடைய உருவத்தை குறித்து तो हमारे दृश्य के बारे में கொஞ்சம் குற்ற உணர்ச்சிகளை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. हमारे लिए जो भी दोष वाले मन है उसे दूर करना. அல்லேலூயா. हालेलुया. என் உருவம் எப்படி இருந்தாலும் मेरे आकार कैसे भी என்னை हो, படைத்த தெய்வனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். मुझे सृजन करने वाले परमेश्वर को पसंद है. அல்லேலூயா. हालेलुया. எப்படி இருந்தாலும் அவர் ரசிக்கிறார் என்ன? वो कैसे भी हो वो उसमें मग्न அவருடைய लेता है. பார்வைக்கு அது அழகா இருக்கிறதுனால தான் அப்படி उसके படைத்திருக்கிறார். नजरे में सुंदर है इसलिए वैसे बनाया है. அல்லேலூயா. हालेलुया. அதோடு கூட उसके அவர் साथ சொல்லுகிறார், அவன் மண் என்றும் நினைவு கூறுகிறார். वो कहता है कि वो मिट्टी है कर मैं स्मरण करता हूं. அல்லேலூயா. हालेलुया. என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டாலும், आप मैं बहुत सुंदर हूं समझने पर भी நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறேன், आप कह सकते हैं मैं बहुत நான் हैंडसम ரொம்ப हूं, பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன், मैं बहुत सुंदर हूं, என்னை விட இந்த சர்ச்சில் யாருமே அழகு இல்ல, मुझसे भी सुंदर ये चर्च में कोई है ही என்னை नहीं விட இந்த समझो, காலேஜ்ல யாருமே ஹேண்ட்ஸமா இல்ல, मुझसे हैंडसम कोई कॉलेज में है ही என்னை नहीं விட समझो, ரொம்ப டேலண்ட் பர்சன் யாருமே கிடையாது. मुझसे भी प्रतिभाशाली कोई है ही नहीं நீங்க समझो. இப்படி நினைச்சாலும் கூட आप ऐसे सोचने पर भी ஆண்டவர் எப்படி நினைப்பார் தெரியுமா? परमेश्वर कैसे सोचेगा? நீ மண்ணு. तू मिट्टी है. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? आप समझ रहे हो? நம்ம நினைக்கலாம் हम सोच सकते நான் हैं ரொம்ப ஹையஸ்ட் பர்சனா இருக்கிறேன், मैं बहुत सबसे ऊंचा हूं, समझ நல்ல ஒரு सकते हैं பெரிய மனிதனா இருக்கிறேன். मैं बहुत सबसे महान हूं, ஆனா समझ सकते ஆண்டவர் हैं. பார்க்கறாரு, लेकिन परमेश्वर देखता है பாரு நீ உருவத்துல எப்படினாலும் இரு, तू शायद आकार में कैसे भी ஆனா हो, என்னுடைய பார்வையில நீ மண்ணு தான். लेकिन मेरे नजरिए में तू मिट्टी है. அல்லேலூயா. हालेलुया. நான் மண் என்று அவர் நினைவு हम கூறுகிறார். मिट्टी है कर वो स्मरण இந்த करता है. நினைவு நமக்கு வரணும். ये स्मरण हमें होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 140 அதிகாரத்தின் 3-4 வசனத்தை பார்க்கும் பொழுது वही संहिता 140 उसका 3 और 4 वचन में देखते हैं. ஸ்தோத்திரிக்கிறார். இல்ல சாரி, அந்த வசனம் இல்ல, चाहते हैं ஸ்தோத்திரம் 46 46 146 146 34 147 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரை நம்பாதேயுங்கள், प्रधानों पर भरोसा न करने लायक उन पर भरोसा न रखो, அவனுடைய ஆவி பிரியும், उनकी प्राण जो है बिछड़ जाएगी, அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், वो अपने मिट्टी में फिर से लौट जाएगा, அந்நாளிலே उस दिन அவன் में யோசனைகள் அழிந்து போம். उसकी कल्पनाएं नष्ट हो இந்த जाएगी. வசனம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहती है பிரபுக்களா இருக்கட்டும், प्रधानों होने दो ராஜாக்களா या இருக்கட்டும், राजाओं होने दो, அவங்கள நம்பாதீங்க, उन पर भरोसा न அவங்கள करो, நம்பாதீங்க. उन्हें
भरोसा मत ஏன் करो அப்படின்னா क्योंकि அவனுடைய ஆவி ஒரு நாள் எடுத்து திரும்பி उनकी போயிடும். प्राण एक दिन उनसे निकल அப்படி जाएगी திரும்பி போகும் பொழுது जब वो लौट जाएगी அவன் தன்னுடைய மண்ணுக்கு அவன் திரும்பி விடுவான். वो अपने मिट्टी में लौट जाएगा அவன் மண்ணா இருக்கிறதுனால वो मिट्टी है அவன் इसलिए மண்ணுக்கு திரும்பிடுவான். वो मिट्टी में लौट அவனுடைய जाएगा யோசனைகள் எதுவுமே நிலை நிற்காது. उसकी कल्पनाएं कुछ भी नहीं रहेगी ஹல்லேலூயா. हालेलुया ஒன்று पहला நாம மண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கிடணும். हम पहले अपने आप को मिट्टी समझना நான் है। மண்ணா இருக்கிறதுனால मैं मिट्टी हूँ इसलिए நான் எப்படி இருந்தாலும் கர்வம் கொள்ளக்கூடாது, मैं कैसे हूँ मेरे अंदर अहंकार ना आए பெருமை வரக்கூடாது. घमंड ना आए ரெண்டாவது दूसरा நான் யார நம்புறேனோ मैं किस पर भरोसा करता हूँ அவங்களும் மண்ணு தான். वो भी मिट्टी है ஹல்லேலூயா. हालेलुया அவங்களும் மண்ணு தான். वे भी मिट्टी है அவங்களும் ஒரு நாள் என்ன போல மண்ணுக்கு திரும்பிடுவாங்க. वो भी एक दिन मेरे समान मिट्टी में मिल जाएंगे ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया பிரசங்கி 3:20 சொல்லுகிறது सबोपदेशक 3:20 कहती எல்லாமே है மண்ணினால இருக்கிறதுனால सब कुछ मिट्टी से बनी है எல்லாமே மண்ணுக்கு इसलिए திரும்பிரும். सब कुछ मिट्टी में लौट जाएंगे ஹல்லேலூயா. हालेलुया எல்லாரும் மண்ணுக்கு திரும்பிடுவோம். सब मिट्टी में लौट जाएंगे பிரசங்கி 12:7 சொல்லுகிறது सबोपदेशक 12:7 कहती है மண்ணானது தான் முன் இருந்த பூமிக்கு திரும்பி விடுமா. मिट्टी जो है अपने पहले के पृथ्वी में लौट जाएगी ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया அதுதான் वही என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நீங்க எண்ணாதீங்க. आप अपने आप को जितना समझना है उससे बढ़कर मत समझो புரியுதா? हालेलुया நம்ம நம்ம லெவலை என்னைக்குமே புரிஞ்சுக்கிடணும். हम अपनी सीमा को हमेशा समझ நம்ம रखना है லெவலை தகுதியை புரிஞ்சுக்கிடல அப்படின்னா यदि हम अपने सीमा को काबिलता को नहीं நம்ம समझेंगे விழுந்து तो போயிருவோம். हम गिर जाएंगे ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया வசனம் சொல்லுகிறது वचन कहती है தன்னுடைய நீதியிலே விழுந்து போன நீதிமானும் இருக்கிறார். अपने धार्मिकता में गिरे हुए धार्मी लोग भी है ஹல்லேலூயா. हालेलुया பாவியிலே நிலைத்திருக்கிறவனும் இருக்கிறார், பாவத்திலே நிலைத்திருக்கவனும் இருக்கிறார். पाप में स्थिर रहने वाले भी है ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியை கூட அதிகமா எண்ணினால் एक धर्मी अपने धार्मिकता को बड़ा समझे तो அவன் விழுந்து போயிடுவான். वो गिर जाएगा ஏன் தெரியுமா? क्यों जानते हो அவன் ஒரு சாதாரண மண்ணு தான். क्योंकि वो भी एक साधारण मिट्टी है ஹல்லேலூயா. हालेलुया அந்த மண்ணுங்கிற நிலையை புரிந்து கொள்ள वो அப்படினா मिट्टी नाम के स्थिति को वो नहीं समझे तो நம்முடைய நீதியில கூட நம்ம விழுந்து हम போயிடுவோம். अपने धार्मिकता में भी गिर நம்முடைய जाएंगे பரிசுத்தத்துல கூட நம்ம हम अपने விழுந்து போயிடுவோம். पवित्रता में भी गिर நம்ம जाएंगे தேவ பக்தியில கூட சிலர் हम விழுந்து अपने போயிடுவோம். परमेश्वर की भक्ति में भी गिर जाएंगे ஹல்லேலூயா. हालेलुया அதனால நாம யார் என்பதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். इसलिए हम कौन है इससे पहले अच्छी तरह நான் ஒரு समझ लेना சாதாரண மண்ணு தான். मैं एक साधारण मिट्टी நான் हूं மரிச்சா அந்த மண்ணுக்கு போயிடுவேன். मैं मरूं तो मिट्टी में मिल जाऊंगा உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த மண்ணுக்கு மேல எனக்கு இடம். जब तक जीवित हूं उस तक मेरे मिट्टी से ऊपर जगह है என் உயிர் போச்சுனா மண்ணுக்கு கீழ தான் என்னுடைய मेरी இடம். प्राण चली गई तो मिट्टी के नीचे मेरा இதை समय ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவிய நாட்களை புரிந்து கொள்ளணும். इसे एक मनुष्य अपने जीवन के आयु में समझ लेना है ஹல்லேலூயா. हालेलुया இதை புரிந்து கொள்ளாம इसे समझे बिना நான் உயிரோட இருக்க சொல்ல எதனாலும் சாதிப்பேன்னு நினைக்க கூடாது. मैं जब तक जीवित हूं मैं सब कुछ कर लूंगा என்னால कहते அத रहेगा। பண்ணிரோம் இத பண்ண சொல்ல मैं கூடாது. ये कर दूंगा वो कर दूंगा அப்படி कहते नहीं சொல்லிட்டோம் அப்படினா रहना। ऐसे हम कह देंगे நம்ம तो விழுந்து போயிடுவோம். हम गिर जाएंगे ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया அதை போல நீங்கள் எந்த மனிதர்களை நம்பினாலும் கூட वैसे आप किसी मनुष्य पर भरोसा किए அவர்களும் तो भी மண்ணுதான் என்பதை புரிந்து वो கொள்ளுங்க. भी मिट्टी है इसे समझ लेना चाहिए அளவுக்கு மிஞ்சின எதிர்பார்ப்புகள் இருக்க கூடாது. हम सीमा से बढ़कर उनसे बाट नहीं जोड़ना அளவுக்கு चाहिए மிஞ்சின நம்பிக்கை வைக்காதீங்க. हम सीमा से बढ़कर भरोसा नहीं ஆண்டவர் रखना है தெளிவாய் சொல்லிட்டார். परमेश्वर ने सफाई से कह நாசில दिया है, சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் नथनों में सांस रहने वाले मनुष्य को भरोसा करने से கர்த்தர் மேல் बढ़कर பற்றுதலாய் இருப்பது நலம். परमेश्वर के ऊपर भरोसा रखना भला है நாசில சுவாசம் இருக்கிற மனிதன் ஒரு மண்ணுதான். नथनों में सांस रहने वाला मनुष्य एक அவர்கள் मिट्टी மீது है நீங்கள் நம்பிக்கை அதிகமா வைக்காதீங்க. उसके ऊपर भरोसा ज्यादा मत रखना நம்பிக்கையே வைக்க கூடாது நான் சொல்லல. भरोसा ही मत रखो ऐसे नहीं ஆண்டவர் कहते அப்படி हैं சொல்லல. परमेश्वर भी वैसा नहीं அதே कहता நேரத்துல लेकिन उसी समय में அவர்களையே நம்பி வாழாதீங்க. लेकिन उन पर ही भरोसा कर मत அவர்கள் जीना மீது है। இருக்கிற நம்பிக்கையை காட்டிலோ उनके ऊपर के भरोसे से நம்மை बढ़कर படைத்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். हमें रचाने वाले परमेश्वर पर अपने भरोसा रखो ஹல்லேலூயா. हालेलुया அவரை நம்பி வாழுங்க. उस पर भरोसा रखकर जीना ஹல்லேலூயா. हालेलुया இப்ப நம்ம மண் என்பதை அவர் நினைவு तो கூறுகிறார். हम मिट्टी है इसे वो स्मरण करता है ஹல்லேலூயா. हालेलुया ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में இந்த மண்ணுக்கு இவ்வளவுதான் மதிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. इस मिट्टी का यही कीमत है இந்த மண்ணா இருக்கிற மனுஷனுக்கு ये मिट्टी रहने वाला मनुष्य உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் மதிப்புங்க. जब तक जीवित है तब तक उसका कीमत है ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர் பிரிஞ்சிட்டு அப்படினா जैसे ही प्राण निकल गए நம்ம சடலம். हम एक शव है ஹல்லேலூயா. हालेलुया சடலம் அவ்வளவுதான். एक मुर्दा है அதுக்கு மதிப்பே கிடையாது. उसका कोई कीमत नहीं ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கொரோனா இல்ல, அதனால கொஞ்சம் மரியாதையா அடக்கம் பண்றாங்க. कोरोना नहीं है इसके लिए थोड़ा आदर के साथ दफनाते हैं ஹல்லேலூயா. हालेलुया கொரோனா காலத்துல कोरोना के दिनों में எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும்
कितना भी महान मनुष्य குப்பையில रहने தூக்கி போட்ட மாதிரி தூக்கி दो, போட்டுருவாங்க. जैसे कचरे में डालते हैं वैसे डाल देते हैं, அவ்வளவுதான் மதிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. उतना ही उनका कीमत है. ஜீவன் போயிட்டு அப்படின்னா மதிப்பு அவ்வளவுதான். प्राण चली गई तो कोई कीमत नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन ஒரு காரியத்தை வேதம் ரொம்ப மகிமையாய் காட்டுகிறது. एक बात को शास्त्र बहुत महिमा रीति से बताते हैं. ஒண்ணுக்கும் உதவாத இந்த மண்ணை, जो किसी भी लायक नहीं इस मिट्टी को, இந்த மண்ணு வாழ்நாளை விட்டு கொஞ்சம் ஜீவன் வெளியே போயிட்டு அப்படின்னா ये मिट्टी से प्राण निकल कर जीवन चली गई, மதிக்க முடியாத இந்த மண்ணுக்கு जो कीमत नहीं इस मिट्टी को என் தெய்வம் சில மகிமையை கொடுத்திருக்கு. मेरा परमेश्वर ने कुछ महिमा को दिया है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் சொல்றேன், इसीलिए कहता हूं நாமளே நமக்கான மகிமையை தேட வேண்டாம். हम खुद ब खुद अपनी महिमा को न ढूंढें. நாம நம்மள மண்ணுன்னு நினைச்சிட்டு அதே சாதாரண நிலையில இருந்தா போதும். हम अपने आप को मिट्टी समझकर उस साधारण स्थिति में रहे இந்த तो சாதாரண மண்ணுக்கு इस साधारण मिट्टी को ஆண்டவர் மகிமையான காரியத்தை வச்சிருக்கார். परमेश्वर महिमा भरी बातों को रखा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவர் மகிமைப்படுத்துவார் நம்மள. वो हमें महिमा दिलाएगा. அல்லேலூயா. हालेलुया. அவர் நம்மை वो மேன்மைப்படுத்துவார். हमें आदर दिलाएगा. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. उत्पत्ति दूसरा अध्याय के 7वां वचन में आइए. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். उत्पत्ति दूसरा अध्याय के 7वां वचन. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. हालेलुया. இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है தேவனாகிய கர்த்தர் प्रभु परमेश्वर பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். भूमि के मिट्टी से मनुष्य को रचाया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமி முழுவதுமே மண்ணால் சூழப்பட்டு இருக்கிறது. ये भूमि पूरी तरह मिट्टी से ढका हुआ எங்க है. போனாலும் நீங்க மண்ணை பார்க்கலாம். कहीं भी जाओ मिट्टी को देख சாதாரண सकते हैं. தரையில நீங்க மண்ணை பார்க்கலாம். एक साधारण जमीन में ஒரு मिट्टी देख सकते பாலைவனத்துக்கு हो. போனா மண்ணை एक பார்க்கலாம். रेगिस्तान में जाओ तो ஒரு मिट्टी देख सकते ஆற்றுக்கு हो. போனா மண்ணை பார்க்கலாம். एक तालाब में जाओ तो मिट्टी देख ஒரு सकते हो. கடலுக்கு போனா கூட நீங்க மண்ணை एक பார்க்கலாம். समुद्र भी जाए तो भी मिट्टी இந்த देख सकते பூமி हो. முழுவதுமே மண்ணினால் சூழப்பட்டு இருக்கிறது. ये सारे पृथ्वी मिट्टी से ढकी हुई है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ अब இப்படி பூமி முழுவதும் இருக்கிற அந்த மண்ணுல ऐसे भूमि भर में भरी हुई मिट्टी को கொஞ்சோண்டு மண் ஆண்டவர் எடுத்தார். थोड़े से मिट्टी को परमेश्वर ने उठाया. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் கையில எடுத்தார். थोड़ा अपने हाथों में लिया. எடுத்து उठाकर அந்த மண்ணிற்கு ஒரு உருவத்தை கொடுத்தார். उस मिट्टी को एक आकार को दिया. எந்த மண்ணுக்கு? किस मिट्टी को? கையில எடுக்கப்பட்ட மண்ணிற்கு மாத்திரம். जिस हाथ में लिया गया मिट्टी को केवल. மத்த மண் அப்படியே தான் இருக்கிறது. बाकी मिट्टी वैसे அந்த ही மண் है. இன்னும் அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறது. बाकी मिट्टी जहां पर रहना वहीं पर अभी அந்த भी है. மண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பு இன்னும் வரல. उस मिट्टी को अभी तक कोई आदर அந்த नहीं மண் आई. இன்னும் மனுஷனுடைய காலின் கீழ் மிதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. अभी भी वो मिट्टी मनुष्य के पैरों के नीचे அந்த कुचला மண் जाती இன்னும் है. காற்றடிச்சா பறக்குது போல தான் இருக்கிறது. अभी भी हवा लगी तो उड़ती रहती है. அந்த மண்ணுக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்கல. उस मिट्टी को परमेश्वर ने कुछ ஆனா नहीं அவருடைய दिया. கையில கொஞ்சம் மண் எடுத்தார். लेकिन अपने हाथों में कुछ मिट्टी को இந்த उठाया. மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை ஆண்டவர் इस கொடுத்தார். मिट्टी को लेकर उसे एक आकार को அந்த दिया. உருவத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, केवल उस आकार को नहीं அந்த दिया. உருவத்திற்குள் தன்னுடைய ஆவியை ஊதினார். उस आकार के अंदर अपने आत्मा को फूंक தன்னுடைய दिया. சுவாசத்தை ஊதினார். अपने श्वास को फूंक दिया. அப்படி ஊதும் பொழுது वैसे फूंकते समय இந்த மண் ये ஜீவ मिट्टी- ஆத்துமாவுடைய மண்ணாய் மாறி. ये मिट्टी जीवित प्राण बन गई. அல்லேலூயா. हालेलुया. 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 இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. अब थोड़ा सोच कर देखिए. இப்போ நமக்கு முன்னாடி மண்ணு கிடக்கு. अब हमारे सामने मिट्टी पड़ी இந்த है. மண்ணுக்கு உயிர் இருக்கா? इस मिट्टी के लिए जान है कि नहीं? உயிர் இருக்காங்க. मिट्टी में जान है. ஆனா लेकिन ஆண்டவர் கையில எடுத்த மண்ணுக்கு உயிர் வந்துச்சு. परमेश्वर ने जिस मिट्टी को अपने हाथ में लिया उसके अंदर जान आई. அல்லேலூயா. हालेलुया. இப்போ அந்த மண்ணுக்குள்ள ஆவி இருக்கா? अब इस मिट्टी में जान है क्या? ஆவி கிடையாது. प्राण नहीं ஆனா है. ஆண்டவர் கையில எடுத்த மண்ணுக்கு ஆவி வந்துச்சு. लेकिन परमेश्वर के हाथ के मिट्टी में प्राण आई. அந்த மண்ணு वो मिट्टी எவ்வளவு நாள் இருக்க போது தெரியாது. कितनी दिन रहने वाली पता नहीं. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர் வைத்திருக்கிற நாள் முழுது लेकिन आप और मैं परमेश्वर ने जब तक रखा तब तक रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எங்க ஒரு சாதாரண மண்ணு தான், நானும் அதே நிலையில தான் இருந்தேன். एक साधारण मिट्टी हम भी उसी स्थिति में थे. நல்லா புரியுதுங்க. அதே மண்ணா தான் நம்மளும் ஒரு காலத்துல अच्छे से இருந்தோம். समझ लिए एक दिन हम भी वो मिट्टी ஆனா थे. அவராகவே கையில எடுத்தார். लेकिन उसने अपने हाथों में நீங்களும் लिया. நானும் தேடி போகல. आप और मैं ढूंढ कर नहीं गए. அல்லேலூயா. हालेलुया. நாம தேடி போய் ஆண்டவரே என்ன உருவாக்குங்கன்னு சொல்லல. हम ढूंढ कर जाकर परमेश्वर मुझे बनाओ ऐसा नहीं कहे. அவராகவே ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்து वही खुद ब खुद एक जगह में அதிலிருந்து கொஞ்சம் बैठकर மண்ணை எடுத்து उसमें से एक मिट्टी அதற்கு ஒரு उठाकर உருவத்தை கொடுத்து उसे एक आकार அந்த देकर உருவத்திற்குள் ஆவியை ஊதி उस आकार के अंदर अपने श्वास को அந்த फूंक कर ஆவியை ஜீவ ஆத்மாவுடைய
மனிதனாய் மாற்றினார். उस आत्मा को जीवित प्राण बना दिया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த உருவாக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு अब ये आकार दी गई मिट्टी को ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்தார். परमेश्वर ने एक दर्शन को रखा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு திட்டத்தை வச்சார், एक योजना को रखा. ஒரு எதிர்பார்ப்பை வச்சார், एक बाट जोने लायक அந்த மண்ணு बनाया. மீது ஒரு நம்பிக்கையை வைத்தார். उस मिट्टी पे एक भरोसा रखा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ இப்போ पा இந்த रहे வெளியே हो. கிடக்கிற மண்ணுக்கு தரிசனம் கிடையாது. अब बाहर पड़ी मिट्टी के लिए कोई दर्शन नहीं है. வெளியே கிடக்கிற மண்ணுக்கு ஒரு தேவன் அதை குறித்து எந்த எதிர்பார்த்து வைக்கல. बाहर पड़ी मिट्टी के लिए परमेश्वर ने कोई बाट जोड़ा नहीं அதன் மீது था. எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்கல. उसके ऊपर कोई भरोसा नहीं रखा. ஆனா உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் தரிசனத்தை लेकिन வச்சிருக்கிறார். आपके और मुझ पर एक दर्शन को रखा. நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், हमारे लिए एक योजना को நமக்கு रखा. ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். हमारे लिए एक भरोसे को रखा. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வாங்க. उत्पत्ति पहला अध्याय 28 वचन को देखिए. ஆண்டு சொல்லுகிறார், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, फिर परमेश्वर उनकी ओर, நீங்கள் பலுகி பெருகி आप फूलो फलो பூமியை நிரப்பி और पृथ्वी को அதை भर दो கீழ்ப்படுத்தி और उसके अपने वश में कर लो சமுத்திரத்தின் மச்சங்களையும் और समुद्र की मछलियों को, ஆகாயத்து பறவைகளையும் आकाश के पक्षियों को, பூமியின் மேல் நடமாடுகிற पृथ्वी पर रेंगने वाले சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி सब जीव जंतुओं को अधिकार पालो कर அவர்களை ஆசீர்வதித்தார். उनके ऐसे आशीष किया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. முன்னாடி நான் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மண்ணா இருந்தேன். पहले बिना आशीष के एक मिट्टी बने थे. இப்பவும் ஆண்டவருடைய பார்வையில நான் மண்ணு தான். अब भी परमेश्वर की नजर में मिट्टी हूँ. ஆனா எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? लेकिन कैसा मिट्टी? ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணா இருக்கு. आशीषित एक मिट्टी के समान. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் मेरे கொடுத்திருக்கிறார். लिए परमेश्वर ने एक दर्शन என்ன दिया है. திட்டத்தை வச்சிருக்கிறார்னா, क्या योजना रखा இந்த है? பூமியை நீ ஆண்டு கொள்ளணும். ये पृथ्वी पर तू अधिकार करना है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அந்த மண்ணுக்கு அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தாரா? अब उस मिट्टी को प्रभुता करने का अधिकार दिया क्या? கொடுக்கல. नहीं दिया. ஆனா கையில் எடுத்த மண்ணுக்கு ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை लेकिन ஆண்டவர் हाथ கொடுத்தார். में लिए मिट्टी को अधिकार करने का अधिकार दिया. ஆண்டவருக்கு தெரியும் परमेश्वर இந்த जानता மண்ணு है இந்த 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 மண் இந்த பூமியை ஆளுகை செய்யும். ये मिट्टी जो इस पृथ्वी पर अधिकार இது करेगी, பறவைகளை ஆளுகை செய்யும். ये पक्षियों पर अधिकार ஜீவ करेगी, ஜந்துக்களை ஆளுகை செய்யும். सारे जीव जंतुओं पर अधिकार करेगी. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. आपके लिए एक दर्शन. நீங்க மண்ணு தான். आप मिट्टी हो, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में சாதாரண மண் இல்ல. एक साधारण मिट्टी नहीं. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தரிசனத்தோடு உருவாக்கி परमेश्वर आपको एक दर्शन के साथ बनाया है. உங்களை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு இருக்கு. आपके लिए एक दर्शन परमेश्वर के पास है. அதே ஆகமம் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. उसी उत्पत्ति दूसरा अध्याय के 15 वचन में आइए. தேவனாகிய கர்த்தர் प्रभु परमेश्वर மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து मनुष्य का आधान वाटिका में बुला लाकर அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். उससे जो है काम करने और रक्षा करने लाया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஒரு மண்ணை ஆண்டவர் உருவாக்கி अब मिट्टी को परमेश्वर रचा அதுக்கு ஒரு कर ஜீவனை கொடுத்து उसके अंदर एक जान அந்த डालकर மனுஷன் கையை பிடிச்சாரு. उस मनुष्य को हाथ में கையை पकड़ा, பிடிச்சிட்டு हाथ पकड़कर அப்படியே ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை அங்க உருவாக்கி வச்சிருந்தார். அது உள்ள கொண்டு விட்டார். वैसे एक बड़ा सा एदेन वाटिका बनाया तो उसके अंदर ले जाकर கொண்டு छोड़ விட்டுட்டு दिया. சொல்றாரு, लाच कर छोड़कर இதை कहता நீ है பண்படுத்து, तू इस पर काम कर, இதை நீ பயன்படுத்து, तू इस पर इस्तेमाल कर ले, இதை நீ காத்துக்கொள்ளு. तू इसे रक्षा कर ले. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. परमेश्वर के लिए एक भरोसा था. இந்த மண்ணு நான் படைச்ச தோட்டத்தை ये பாதுகாக்கும். मिट्टी मैंने बनाए हुए बगीचे को रक्षा करेगी. இந்த மண்ணு நான் படைச்ச தோட்டத்தை நல்லா ये காத்துக்கொள்ளும். मिट्टी मैंने बनाए बगीचे को अच्छी तरह संभाल அதை लेगी, பண்படுத்தும். उसे वो काम करेगी. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இது பிரேக் ஆயிட்டே இருக்குமா நண்பர்? ஜீசஸ். அப்போ அந்த மண்ணுக்கு எந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வைக்கல. उस मिट्टी के लिए परमेश्वर ने कोई भरोसा नहीं रखा. ஆனா அவர் கையில் எடுத்து உருவாக்கப்பட்ட மண்ணுக்கு ஒரு நம்பிக்கை. लेकिन उसने हाथ में लेकर जो बनाया उस मिट्टी के लिए एक योजना रखा था. அல்லேலூயா. हालेलुया. மல்கியா 2:15 சொல்லுகிறது, मलाकी 2:15 कहती है, தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும். परमेश्वर के भक्तिमान एक वंश को पीढ़ी को बनाया. அவர் ஒருவனை படைக்கும் பொழுது वो एक को बनाते என்ன समय நம்பிக்கையோடு என்ன எதிர்பார்ப்போடு படைத்தார்? वो किस भरोसे किस बाट जोते हुए ஒரு தேவ बनाया. பக்தியுள்ள சந்ததியை एक உருவாக்குவார். परमेश्वर के भक्ति भाव के एक वंश को बनाऊंगा. ஆண்டவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு மனுஷனை படைத்தார். परमेश्वर एक बाट जोते हुए मनुष्य को बनाया. ஆண்டவர் இந்த மனிதனை படைக்கும் பொழுது தரிசனம் இருந்தது. परमेश्वर मनुष्य को बनाते समय दर्शन தேவ थी, திட்டங்கள் இருந்தது. उसकी योजना थी. தெய்வன் அந்த மண்ணு மீது நம்பிக்கை வைத்தார். परमेश्वर उस मिट्टी पर भरोसा அந்த रखा. மண்ணை என்ன பண்றாருன்னா उस मिट्टी ஒரு को- எதிர்பார்ப்போடு படைச்சார். उस मिट्टी को एक बाट जोते हुए बनाया. அல்லேலூயா. हालेलुया. இந்த மண் எனக்காக ஒரு பரிசுத்த சந்ததியை ये உருவாக்கும். मिट्टी मेरे लिए एक पवित्र वंश को बनाई. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இவ்வளவு
எல்லாரையும் வைத்து தான் ஆண்டவர் அந்த மண்ணை உருவாக்கினார். इतने बातों को रखकर परमेश्वर इस मिट्टी को அப்ப बनाया. நீங்களும் நானும் तो आप और मैं சாதாரண மண்ணு தான், एक साधारण मिट्टी है. தேவனுடைய பார்வையில மண்ணு தான். परमेश्वर की नजरिया ஆனா में அதே मिट्टी है, நேரத்துல लेकिन उसी समय में தரிசனமுள்ள மண்ணா एक இருங்க, दर्शन भरा मिट्टी है, திட்டமுள்ள மண்ணா एक இருங்க, योजना के साथ தேவன் मिट्टी है. நம்புகிற நம்பிக்கையுள்ள மண்ணா இருங்க, परमेश्वर भरोसा करने वाले भरोसेमंद தேவனுடைய मिट्टी है. எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மண்ணா இருங்க. परमेश्वर के बाट जोड़ने को पूरा करने वाले मिट्टी है. அல்லேலூயா. हालेलुया. அதை மீறி எதுவும் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். उससे बढ़कर हमें कुछ चाहने அதை की மீறி जरूरत நம்ம नहीं. பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். उससे बढ़कर कुछ सोचने की ஒண்ணே ஒண்ணு जरूरत யோசிங்க, नहीं. केवल एक बात को நான் सोचो, வந்த நிலையில தான் இருக்கிறேன். मैं जो स्थिति में आया उसी स्थिति में आज भी हूँ. அல்லேலூயா. हालेलुया. இந்த மண்ணிலிருந்து நான் வந்தேன், इस मिट्टी से मैं இந்த आया, மண்ணுக்கே நான் திரும்பி मैं போயிருவேன். इस मिट्टी में फिर से लौट जाऊंगा. அல்லேலூயா. हालेलुया. அந்த மண்ணுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் उस கிடையாது. मिट्टी और मेरे अंदर कोई बड़ा எந்த भेदभाव नहीं है. மண்ணிலிருந்து வந்தோமோ जिस मिट्टी से हम அதே आए, மண்ணுக்கு தான் திரும்ப போக போறோம். उसी मिट्टी में हम लौटने ஆனா वाले அதே हैं. நேரத்துல लेकिन उसके साथ அந்த மண்ணு தன்னுடைய வாழ்க்கையில செய்யாத காரியத்தை ये मिट्टी अपने जीवन में न करने वाले நான் कामों என்னுடைய को வாழ்க்கையில செய்ய போகிறேன். मैं अपने जीवन काल में करने ஏன் वाला அப்படினா, हूँ. क्यों कहे அந்த तो மண்ணுக்கு இல்லாத தரிசனம் எனக்கு இருக்குது. उस मिट्टी के लिए जो दर्शन नहीं वो मेरे அந்த लिए மண்ணுக்கு है. இல்லாத தேவ திட்டங்கள் நமக்கு இருக்குது. उस मिट्टी के लिए जो परमेश्वर की योजना नहीं वो அந்த मेरे लिए மண்ணுக்கு है. மீது நம்பிக்கை வைக்கலாம், நான் என் மீது உங்கள் மீது நம்பிக்கை उस मिट्टी வைத்திருக்கிறார். पर कोई भरोसा नहीं, लेकिन आपके और मेरे ऊपर அந்த மண்ணு परमेश्वर மீது भरोसा எந்த रखा ஒரு है. எதிர்பார்ப்பு ஆண்டு கிடையாது. उस मिट्टी के ऊपर परमेश्वर कोई बाट ஆனா जोड़ा नहीं உங்கள் है, மீது என் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு लेकिन வச்சிருக்கிறார். आपके मेरे ऊपर बड़े बाट जोते हुए रखा है. हालेलुया. 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 அந்த மண்ணு இருந்தான இல்லாட்டான ஆண்டுக்கு என்னங்க நன்மை? उस मिट्टी रहे या न रहे परमेश्वर के लिए क्या भलाई है? யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर இந்த மண்ணு देखिए. இருக்கதும் இல்லாத யாருக்கு ये நன்மை தெரியுமா? मिट्टी हो या न हो किसके लिए कोई फायदा है? நமக்கு தான் நன்மை. हमारे लिए फायदा மண்ணு இருந்தா வீடு கட்டி விடுங்க, है. मिट्टी है तो किसके लिए மண்ணு फायदा? இருந்தா மற்ற ஏதாவது பண்ணிக்கிடலாம். मिट्टी रहे तो कुछ और कर सकते இந்த हैं. மண்ணு ஆண்டு பரலோகத்துக்கு கொண்டு போறாரா? क्या इस मिट्टी को परमेश्वर स्वर्ग राज्य ஆண்டவருக்கு ले எது जाने वाला நன்மையா? है? परमेश्वर के लिए क्या फायदा है? ஆண்டவருக்கு இந்த மண்ணினால எந்த பயனும் கிடையாது. परमेश्वर के लिए इस मिट्टी से कोई फायदा नहीं ஆனா है, இந்த மண்ணினால ஆண்டவருக்கு பயன் இருக்கு. लेकिन इस मिट्टी से उसके लिए फायदा है. ஹalleluya. हालेलुया. நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूं समझ அந்த पा रहे மண்ணினால हो? ஆண்டவருக்கு பயன் கிடையாது. उस मिट्टी से उसके लिए ஆனா कोई இங்க फायदा नहीं, உட்கார்ந்து இருக்கிற இத்தனை மண்ணினால ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு लेकिन இருக்கிறது. यहाँ पर बैठे इन मिट्टियों के द्वारा परमेश्वर की राज्य की स्थापना हो பரலோகத்துக்கு रही நகர है. ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். स्वर्ग राज्य के लिए कई लोगों को அந்த तैयार कर மண்ணு रहे हैं. பரலோகத்துக்கு போவாது, பரலோகத்துக்கு ஆயத்தம் படுத்தாது. वो मिट्टी स्वर्ग राज्य नहीं जाएगी, उसके लिए तैयार भी नहीं ஆனா करेगी. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு அநேகர் ஆயத்தம் படுத்துவோம். लेकिन आप और मैं स्वर्ग राज्य जाएंगे और स्वर्ग राज्य के लिए कई लोगों को तैयार भी करेंगे. ஹalleluya. हालेलुया. நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். हमारे लिए एक बड़े दर्शन के साथ அந்த रखा है. தரிசனத்தை புரிந்து நடங்க. उस दर्शन को समझ कर ஹalleluya. चलिएगा. அதை விட்டு பெருசா எது யோசிக்க வேண்டாம். उससे बढ़कर कुछ நான் அதை सोचने की जरूरत சாதிப்பேன், है. இதை சாதிப்பேன்னு சொல்ல வேண்டாம். मैं इसे कर लूंगा उसे कर लूंगा कहने की நான் जरूरत ஒரு नहीं. சாதாரண மண்ணு தான். मैं भी एक साधारण मिट्टी ஆனா हूँ, இந்த மண்ணுக்கான தரிசனத்தை நிறைவேற்ற கிருபை लेकिन தாங்க. इस मिट्टी को दर्शन को पूरा करने अनुग्रह दीजिए. எனக்காக நீ வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற கிருபை தாங்கன்னு मेरे लिए கேளுங்க. रखे हुए योजनाओं को पूरा करने के लिए अनुग्रह दीजिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆதியாகமம் 3:14 பாருங்க. उत्पत्ति 3:14 देखिए. இப்போ எந்த மண்ணை உருவாக்கி अब किस मिट्टी को बनाकर அந்த மண்ணை பிசாசு என்ன பண்ணானா வஞ்சித்துட்டான். उस मिट्टी को शैतान ने क्या किया? धोखा தேவ தரிசனத்தை அங்க கெடுத்து போட நினைத்தான். परमेश्वर के दर्शन को बिगाड़ने चाहा. தேவனுடைய நம்பிக்கையை கெடுத்து போட நினைத்தான். परमेश्वर के भरोसे को बिगाड़ने के लिए चाहा. தேவனுடைய எதிர்பார்ப்பை கெடுத்து போட நினைச்சான். परमेश्वर के बाट जोड़ने को बिगाड़ना चाहा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏதேன் தோட்டத்தை நீ காக்கணும்னு வச்சாரு. एदेन वाटिका को तो संभालने ஆனா के लिए இப்போ रखा. அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்துல வெளியே அனுப்புறார். अब उस मनुष्य को उस एदेन बगीचे से बाहर ஒரு भेजा. பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும்னு எதிர்பார்த்தாரு. एक पवित्र पीढ़ी को बनाने के लिए चाहा. ஆனா இப்போ அந்த பரிசுத்தவனா அவனே வாழல. अब वो पवित्र जीवन नहीं बिता पाया. ஹalleluya. हालेलुया. இப்போ தேவ தரிசனங்கள் தேவ திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றம் अब அடைகிறது. परमेश्वर के दर्शन उसकी योजना सब में एक डगमगाहट होने தேவன் लगी. வைத்த நம்பிக்கை அங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு போகிறது. परमेश्वर का भरोसा वहां पर बिना भरोसे की स्थिति बन गई. 14 वசனத்தை பார்க்கும்போது 14 वचन में देखते हैं. தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து यहोवा परमेश्वर सर्प को நீ இதை देखकर செய்தபடியினால் तू इसे करने के சகல कारण நாட்டு மிருகங்களிலோ सारे जीव जंतुओं சகல में காட்டு மிருகங்களிலோ सारे जंगली जीव जंतु சபிக்கப்பட்டு हैं. இருப்பாய். तू शापित रहेगा. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து तू अपने पेट से रेंगकर உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். अपने जीवन भर मिट्टी खाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இப்போ अब ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட மண்ணை வஞ்சித்த परमेश्वर के द्वारा रचाया गए मिट्टी को धोखा दिया हुआ இந்த சர்ப்பத்துக்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தா தெரியுமா? इस सांप को परमेश्वर ने क्या दंड நீ दिया? உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை தான் நீ तू சாப்பிடணும். जीवित रहने वाले दिन तक ये मिट्टी को खाती रहे. ஹalleluya. நீ हालेलुया. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சாபமான மண்ணை தான் நீ சாப்பிடணும். ये जीवित रहने वाले दिन भर ये शापित मिट्टी को இந்த खाती அற்பமான रहेगी. மண்ணை தான் நீ சாப்பிடணும். ये तुच्छ मिट्टी को खाना होगा. நான் கனம் கொடுத்த ஒரு மண்ணை நீ கனவீனப்படுத்தி விட்டாய். मैंने आदर दिया हुए मिट्टी को तूने
उन्होंने आदरहीन बना दिया। நான் ஒரு மனிதனை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், मैं एक मनुष्य को महिमा देकर ஒரு रखा था, தரிசனத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன், एक दर्शन को देकर அந்த रखा था। மனிதனை நீ வஞ்சித்ததுனால उस मनुष्य को तो धोखा देने के कारण உனக்கான தரிசனத்தை நான் கெடுத்து तेरे போடுறேன், दर्शन को मैं बिगाड़ देता हूँ, உனக்கான எதிர்காலத்தை நான் கெடுத்து तेरे போடுறேன். भविष्य को मैं बिगाड़ देता हूँ। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்போ அந்த கீழ கடந்த மண்ணை உருவாக்குனார் ஆண்டவர், वहां पर नीचे पड़े मिट्टी को परमेश्वर ने रचाया। இப்போ அத வஞ்சித்த பிசா அந்த சர்ப்பத்தை என்ன பண்றாரு தெரியுமா? अब उसे धोखा दिए हुए सांप को क्या करता மேல है? இருந்து கீழ தள்ளிட்டார். ऊपर से नीचे गिरा दिया। ஹalleluya. हालेलुया। இப்போ அவன் மண்ணை சாப்பிடுறவனாய் மாறி விட்டான். अब वो मिट्टी खाने लायक बन गया। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। மூன்றாம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा अध्याय का 19वां वचन நீ कहती பூமியிலிருந்து है, எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் तू मिट्टी से उठाए जाने के कारण तू मिट्टी உன் में लौटने முகத்தின் तक வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். तू अपने शरीर के पसीने से भोजन நீ खाएगा। மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு तू திரும்புவாய். मिट्टी है और मिट्टी में लौट जाएगा। இப்ப அந்த மண்ணுக்கும் ஒரு தண்டனை கொடுத்துட்டார். अब उस मिट्टी को एक दंड दे दिया। ஹalleluya. हालेलुया। அதுக்கு முன்னாடி தேவ திட்டத்துல இவன் மனிதன் மண்ணுக்கு போக வேண்டியது கிடையாது. उसके पहले परमेश्वर की योजना में ये मनुष्य मिट्टी में लौटने का कोई அப்படி योजना नहीं था। ஆண்டவர் தேவ அந்த திட்டத்தோடு மனிதனை படைக்கல. वैसे योजना के साथ परमेश्वर ने मनुष्य को नहीं रचाया था। ஹalleluya. हालेलुया। மறுபடியும் இந்த மனிதன் மரித்து மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பது தேவ திட்டம் கிடையாது. फिर से मरकर ये मनुष्य मिट्टी में लौटना ये परमेश्वर की योजना नहीं थी। ஆனால் लेकिन தரிசனத்தை குலைத்த போது, दर्शन को बिगाड़ते समय, நம்பிக்கையை கெடுத்த போது, भरोसे को बिगाड़ते समय, எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது, बाट जोड़ने को पूरा न करते தேவனுடைய समय, திட்டங்களை அவமாக்கும் போது परमेश्वर की योजनाओं को अविनाश करते समय அந்த மனிதன் தன்னுடைய முந்தின நிலைக்கு திரும்ப वो போகிறான். मनुष्य अपने पहले की स्थिति में लौट जाता है। ஹalleluya. हालेलुया। இதுதான் மனிதனுடைய முதல் வீழ்ச்சி. यही मनुष्य का पहला गिरावट है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நம்ம ஒரு மகிமையான இடத்துல வைக்கிறார். परमेश्वर हमें एक महिमा भरी जगह ஒரு पर பெரிய रखता है। தரிசனத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். एक बड़े दर्शन के साथ लाया है। உங்களுக்கு தெய்வ திட்டங்கள் இருக்கிறது. आपके लिए परमेश्वर की योजनाएं நம்ம हैं। நம்ம மீது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். हम पर एक बड़ा भरोसा रखा है। அதை மட்டும் கெடுக்காதீங்க. उसे केवल बिगाड़िए। ஹalleluya. हालेलुया। யார் என்ன சொன்னாலும் कोई भी कुछ भी कहे, தெய்வ தரிசனத்துக்கு விரோதமாய் செவி கொடுக்காதீங்க. परमेश्वर के दर्शन के विरुद्ध अपने कान मत தெய்வ लगाना। திட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீங்க. परमेश्वर की योजना के विरुद्ध बातों को मत करना। ஹalleluya. हालेलुया। அது என்ன பண்ணும் தெரியுமா? वो क्या करेगी? என்னுடைய மேன்மையான இடத்திலிருந்து மறுபடியும் கீழே என்ன தள்ளி, मेरे आदर भरी जगह से मुझे फिर से नीचे गिरा देगी। மறுபடியும் இந்த மனிதனை தள்ளி கீழே கொண்டு போயிடுச்சு. फिर से मिट्टी की और मुझे ढकेल देगी। மறுபடியும் இந்த மனிதன் மண்ணுக்கு போகிற நிலைமைக்கு फिर வந்துருச்சு. से ये मनुष्य मिट्टी में जाने वाली स्थिति में आ गया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆனா ஒரே ஒரு காரியம், लेकिन केवल एक बात है। பிரசங்கி 3:21 சொல்லுகிறது, सबोपदेशक 3:21 वचन कहती है, எல்லா மிருக ஜீவனுடைய ஆவி கீழே இறங்கும், सारे प्राणियों के जीवन नीचे उतरेगी, ஆனா மனுஷனுடைய ஆவி உயர ஏறும். मनुष्य का प्राण केवल ऊंचा उठेगी। ஆண்டவர் இன்னும் அந்த மனிதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கார். परमेश्वर और भी अब भी उस मनुष्य पर भरोसा रखता है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லா மிருக ஜீவனுக்கு இருக்கிற ஆவி எல்லாம் மண்ணு கீழே உயருமா, सारे प्राणियों का जीवन मिट्टी के नीचे ஆனா जाएगी, மனுஷனுடைய ஆவி உயர ஏறுகிறதா लेकिन இருக்கிறது. मनुष्य का प्राण केवल ऊंचा उठती रहेगी। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை, तो ये मिट्टी को दिया हुआ दर्शन, உங்களுக்கு ஆண்டு வச்சிருக்கிற திட்டத்தை, आपके लिए रखे हुए योजना தேவனுடைய को, எதிர்பார்ப்பை, परमेश्वर के बाट தேவனுடைய जोड़ने को, நம்பிக்கையை परमेश्वर के भरोसे को கெடுக்காதபடிக்கு வாழ கற்றுக்கொள்ள. हम बिगाड़े बिना जीने के लिए सीख लेना है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்களா இருக்கலாம், आप एक साधारण मनुष्य हो सकते ஒரு हो, சாதாரண விசுவாசியா एक இருக்கலாம், साधारण विश्वासी हो அல்லது ஒரு सकते हो, சின்ன ஊழியத்தை செய்கிறவர்களா एक இருக்கலாம். छोटा सेवा करने वाले हो सकते அதை हो। குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க. उसके बारे में चिंता मत करो। உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய தேவ திட்டம் என்ன? आपके जीवन में आप करने वाले परमेश्वर की योजना, ஆண்டவர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன? परमेश्वर आपके लिए रखा हुआ दर्शन, அதை நடத்துங்க, செய்யுங்க. उसे कर रही ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவ தரிசனத்தில் நடத்துங்க. आपको आपके परिवार को परमेश्वर के दर्शन में चलाओ। ஆண்டவர் அதை வந்து தேவ திட்டத்தில் வச்சிருக்கிறார். परमेश्वर अपने योजना में से रखा है। ஹalleluya. हालेलुया। உங்கள் பிள்ளைகள் தேவ திட்டத்திற்குள் வாழணும், आपके बच्चे परमेश्वर की योजना में जीना है, தேவனுடைய நம்பிக்கைக்குள் வாழணும். परमेश्वर के भरोसे में जीना அதை है। செய்ய வேண்டியது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம். उससे करना मुझे दिया गया दर्शन। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல நாம ஒரு பெரிய ஊழியத்தை செய்யாம இருக்கலாம், कुछ समय में बड़े सेवा को किए बिना रह ஒரு सकते பெரிய हैं, சபையை நடத்தாமல் இருக்கலாம், एक बड़े कलीसिया को ஒரு चलाए பெரிய बिना रह சுவிசேஷ सकते हैं, ஊழியத்தை செய்யாமல் एक இருக்கலாம். बड़े सुसमाचार के सेवा को किए बिना அப்ப रह நீங்க सकते சொல்லலாம், அப்ப हैं। எனக்கு அழைப்பு இல்லையா, तो मुझे से बुलावा எனக்கு नहीं है தரிசனம் क्या? இல்லையா, क्या मुझे दर्शन எனக்கு नहीं தேவ है? திட்டங்கள் क्या இல்லையா? मेरे लिए परमेश्वर की योजना नहीं है? நிச்சயமாக இருக்கிறது. निश्चय है। ஆண்டவர்
ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நடத்துவது தேவ தரிசனங்க. परमेश्वर आपके लिए दिए गए परिवार को चलाना परमेश्वर का உங்களுக்கு दर्शन है. கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவ சத்தியத்தில் நடத்துவது தேவனுடைய திட்டம். आपको दिए गए बच्चों को परमेश्वर के सत्य में चलाना उसकी योजना है. ஹalleluya. हालेलुया. அது ஒரு கிரேட் மினிஸ்ட்ரி. वो हमारे लिए एक बड़ा सेवा ஒரு பெரிய है. ஊழியம் அது. वो एक महान सेवा அதை है. செய்ய தவறிராதீங்க. हम उसे करने में नहीं चूकना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப சாதாரண மண்ணா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் तो தரிசனத்தை வைத்திருக்கிறார். साधारण मिट्टी रहने वाले हमारे लिए भी उसने दर्शन நமக்கும் रखा தேவ है. திட்டங்கள் இருக்கிறது. हमारे लिए भी उसकी योजनाएं हैं. தேவன் நம்மள நம்பி தான் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें भरोसा कर कर बच्चों को दिया है. ஹalleluya. हालेलुया. பிள்ளை ஏன் கொடுத்தார்? बच्चे को की दिया? ஒருவருக்கு ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, மூணு பிள்ளை, நாலு பிள்ளை எது கொடுத்தார்? किसी को 1 2 या 3 या 4 क्यों दिया है? அந்த பிள்ளையை தெருவுல விடுறதுக்கா? क्या उन बच्चों को रास्ते में छोड़ அந்த பிள்ளையை அக்கிரமக்காரனா வளர்க்கிறதுக்கா? उस बच्चों को ऐसे अधर्म में चलाने के लिए இல்லங்க. नहीं. ஆண்டவர் நம்முடைய கரத்துல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் परमेश्वर என்றால் हमारे हाथों में बच्चों को दिया அந்த है तो பிள்ளைகள் தேவனுடைய சந்ததியாய் வளர்ப்பான் என்று நம்பிக்கையோடு தான் वो கொடுத்திருக்கிறார். बच्चे परमेश्वर की पीढ़ी में के रूप में हम परवरिश करेंगे कर कर भरोसा दिया அதுதான் है. உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்துதான தேவ தரிசனம். वही आपके आपके परिवार के बारे में परमेश्वर का दर्शन है. அதுக்கு தான் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने बच्चों को दिया है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. उसे समझ लेना है. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. कितने बच्चे हैं ये बड़ी बात नहीं है. இருக்கிற பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவேன் என்பது தான் ரொம்ப जो முக்கியம். है उन्हें मैं कैसे चलाऊंगा इसे हम समझना இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துங்க. है. जो है बच्चे उन्हें परमेश्वर में चलाओ. சத்தியத்தில் வளரட்டும். सत्य में बढ़ने அந்த दो. பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கற்றுக் उन கொடுங்க. बच्चों को परमेश्वर का भय सिखाइए. சபையில எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுங்க. कलीसिया में कैसे रहना सिखाइए. பெரியவங்களோட எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க. बड़ों से कैसे बात करना எப்படி सिखाइए. சாட்சியா இருக்கணும் கற்றுக் கொடுங்க. कैसे गवाही का जीवन बिताना सिखाइए. हालेलुया. 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 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட முத வேலை அதுதான். आदम और हव्वा को दिया गया पहला काम यही है. ஹalleluya. हालेलुया. அவருடைய பிள்ளைகளை ஒரு சந்ததி பரிசுத்த சந்ததியா உருவாக்கு. अपने बच्चों को एक पवित्र संतान के रूप में बढ़ाना அது है. நிமித்தம் இந்த பூமியை பரிசுத்த சந்ததியால் ஜனமாய் மாற்றணும். उसके द्वारा इस पृथ्वी को परमेश्वर की पवित्र संतान இந்த बना தெய்வ सके. தரிசனத்தை அந்த மண்ணாகிய ஆதாம் பெற்றுக்கொண்டார். उस परमेश्वर के दर्शन को ये मिट्टी आदम ने ஆனால் पा அதில लिया. சில இடையூறுகள் வர लेकिन ஆரம்பித்தது. उसमें भी कुछ उसके लिए रुकावट आने அதில சில लगी. தடைகள் வர ஆரம்பித்தது. उसके लिए कुछ रुकावट आने இப்போ लगी. ஆதாம் தேவனை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறார். अब आदम परमेश्वर से अलग होने ஆதாம் लगा. மாத்திரமே அவருடைய சந்ததிகள் பிரிய केवल ஆரம்பிக்கிறது. आदम ने उसके पूरी पीढ़ी जो है परमेश्वर से अलग होने लगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப अनेक வருடங்களாய் காலங்காலமாய் தேவனுக்கும் அவனுக்கும் சரியான உறவுகள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு तो போகிறது. कई समय और काल काल से परमेश्वर और उसके बीच का रिश्ता जो है वो थोड़ा थोड़ा अलग होने लगा. ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டாரா? क्या परमेश्वर ने वैसा ही छोड़ ஆண்டவர் दिया? அப்படியே விட்டு விட்டாரா? क्या परमेश्वर ने वैसा ही छोड़ யாத்ராகமம் दिया? 20ஆம் அதிகாரத்தின் याकूब 20वां अध्याय யாத்ராகமம் निर्गमन 20वां अध्याय के 24ஆம் வசனம். 24वां वचन को Exodus chapter 20 verse 24 மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி मिट्टी के द्वारा मेरे लिए एक वेदी बनाकर அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் उसके ऊपर तेरे भेड़ और बकरियों को சர்வாங்க தகன பலிகளையும் और होम बलियों को சமாதான பலியாகவும் और मेल मिलाप की बलि செலுத்துவாயாக. उस पर चढ़ाए. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து मैं अपने नाम को ऊंचा करने वाले उस जगह पर आकर உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒரு சாதாரண மண்ணை एक साधारण ஆண்டவர் मिट्टी को தரிசனத்தோடு படைத்தார். परमेश्वर दर्शन के साथ திட்டங்களோடு बनाया, படைத்தார். योजनाओं के साथ என்னோடு बनाया, கூட இருக்க வேண்டும் என்று நினைத்தார். उसके साथ रहने के लिए चाहा. ஆனால் இந்த மண்ணு தப்பு பண்ணிடுச்சு. लेकिन मिट्टी ने गलती कर बैठी. இப்ப மண்ணு தப்பு பண்ணதுனால अब मिट्टी गलती करने के தேவனுடைய कारण உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. परमेश्वर का रिश्ता बिगड़ गया. தேவன் வைத்திருக்கிற தரிசனம் அங்க விலக ஆரம்பிக்கிறது. परमेश्वर की दर्शन वहां से अलग होने ஆண்டவர் लगे. என்ன பண்ணணும்? परमेश्वर क्या करना है? யோசிக்கிறார். वो सोचता है இந்த सोचता மனுஷனை மறுபடியும் பக்கத்துல கொண்டு வரணும். है ये मनुष्य को फिर से मेरे करीब ले आना அவன் है. என் பக்கத்துல வரணும். वो मेरे पास रहना நான் அவனை है. ஆசீர்வதிக்கணும். मैं उसे आशीष करना है. அவன் என்ன துதிக்கணும். वो मेरी स्तुति करना என் है. கூடவே वो வாழணும். मेरे साथ जीना है. இது ஆண்டவருடைய விருப்பம். ये परमेश्वर की चाहत है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல कुछ समय में விலகி போனவங்களையும் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. दूर गए हुओं को भी परमेश्वर नहीं भूलता. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் பொழுது சொன்னா यीशु मसीह इस पृथ्वी में आए हुए तभी से कहा காணாமல் था, போன இஸ்ரவேலின் வீட்டாருக்கு நான் வந்தேன். जो गायब हो गए उस इजराइल लोगों के लिए मैं आया. அப்படிதான் ஆதாமின் சந்ததிகள் காணாம போயிட்டாங்க. वैसे आदम के पीढ़ी गायब हो गई है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப ஆண்டு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். अब परमेश्वर की योजना को देता மறுபடியும் அந்த மனிதனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி है. கொடுக்கிறார். फिर से उस मनुष्य के लिए बातों को सिखाता என்ன है. சொல்லி கொடுத்தார் क्या தெரியுமா? सिखाया? மண்ணான மனுஷனே, हे मिट्टी நீ मनुष्य, என்னை விட்டு தூர போயிட்ட. तू मुझसे दूर चला ஆனா गया, மறுபடியும் நீ என்கிட்ட வரணும். लेकिन फिर से तू मेरे நான் पास உன்னை आना है. ஆசீர்வதிக்கணும். मैं तुझे आशीष करना நீ है. என்ன பண்ண தெரியுமா? तू क्या कर?
எந்த மண்ணிலிருந்து உன்னை நான் உருவாக்கினேனோ जिस मिट्टी से मैंने तुझे बनाया है, அதே மண்ணிலிருந்து எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ கட்டு. उसी मिट्टी से मेरे लिए एक वेदी बना. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया. எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. मेरे लिए एक वेदी बना. இப்ப இந்த பலிபீடத்தை கட்டி अब वेदी बनाकर அதுல சர்வாங்க தகன பலியை இடு, उसमें होम बलि चढ़ा, அதுல சமாதான பலி இடு, उसमें मेल मिलाप के बलि அதுல चढ़ा, பாவ நிவாரண பலி இடு. उसके पाप के निवारण இந்த बलि பலிகள் चढ़ा. எல்லாம் இடும் பொழுது ये सब बलि चढ़ाते समय என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற मेरे नाम को स्मरण करने वाले அந்த பலிபீடத்து பக்கத்துல उस वेदी के पास நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். परमेश्वर कहता है मैं तेरे पास वहां पर आकर तुझे आशीष करूंगा. அல்லேலூயா हालेलुया. நான் உன்னிடத்துல வர முடியல, मैं तेरे पास नहीं आ पा நீ रहा என்கிட்ட हूं, வர முடியல. तू भी मेरे पास नहीं आ पा ஆனா रहा, लेकिन இப்போ ஒரு காரியத்தை செய்யணும். अब एक बात को कर, இந்த மண்ணினால ஒரு பலிபீடத்தை கட்டி इस मिट्टी से एक वेदी को அந்த बना, பலிபீடத்தின் மீது சில பலிகளை இடும் பொழுது उस वेदी पर कुछ बलियों को चढ़ाते அதனுடைய समय ரத்தத்தை சிந்தும் பொழுது वो अपने लहू को उस पर गिराते समय உன்னை என் பக்கத்துல நான் இழுப்பேன், मैं तुझे अपने करीब நான் உன் खींचूंगा, பக்கத்துல வருவேன். मैं तेरे पास आ जाऊंगा. அல்லேலூயா हालेलुया. இப்ப இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? अब ये मिट्टी कैसा मिट्टी है? தேவனின் அருகில் நம்மளை வர வைக்க மண். परमेश्वर के करीब हमें आने के लिए काबिल बनाने वाला. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஒரு காரியத்தை பாருங்க. तो एक और बात को देखते हैं. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 18 வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 3 अध्याय उसका 17 18 वचन में देखते हैं. ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற மண்ணை வந்து என்ன பண்றாருன்னா சபிச்சிட்டார். परमेश्वर इस पृथ्वी में रहने वाली मिट्टी को शापित कर दिया. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். पृथ्वी तेरे कारण शापित रहेगी. அல்லேலூயா हालेलुया. இப்போ இந்த மண் எப்படிப்பட்ட மண்? अब ये मिट्टी कैसा मिट्टी है? சபிக்கப்பட்ட மண். एक शापित मिट्टी है. முன்னாடியாவது மண் சபிக்கப்படல, पहले तो मिट्टी शापित नहीं थी. ஆண்டவர் சாதாரண மண்ணா வச்சிருந்தார். परमेश्वर एक साधारण मिट्टी बना रखा था. அதுக்கு வந்து என்ன சொல்லனா வேல்யூலெஸ், அது வந்து வேல்யூ இல்ல, அவ்வளவுதான். उसका कोई कीमत नहीं था. ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में சாபம் கிடையாது. उसको शाप नहीं थी. அல்லேலூயா. ஆனா இப்போ लेकिन अब இந்த மண்ணுல சாபம் இருக்கு. ये मिट्टी पे शाप है. இப்போ இந்த மண்ணுல இருக்கிற சாபம் இருக்கிற மண்ணை अब ये मिट्टी पे शाप रहने वाले मिट्टी ஆண்டவர் எடுக்கல. परमेश्वर ने नहीं நல்லா उठाया. புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. ஆண்டவர் அந்த மண்ணை எடுக்கல. परमेश्वर उस मिट्टी को नहीं लिया. சாபம் இருக்கிற மண்ணை शापित मिट्टी को சபிக்கப்பட்ட மனிதனே எடுக்கிறான். एक शापित मनुष्य ही उठाता நான் है. சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूं समझ पा மண்ணிலே रहे சாபம் இருக்கு, हैं? मिट्टी में शाप எடுக்கிற है மனுஷன்லயும் சாபம் और இருக்கு. उठाने वाले मनुष्य भी இப்ப शाप है. ரெண்டு பேருமே சேர்ந்து ये दोनों मिलकर ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. परमेश्वर के लिए एक वेदी இப்ப बनाते இந்த हैं. பலிபீடத்தை கட்டி अब ये वेदी बनाकर அந்த சாபமாய் இருக்கிற மண்ணுக்கு மேல वो शापित रहने वाली मिट्टी के ऊपर சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் वो एक शापित मनुष्य ஒரு பலி இடும் பொழுது एक बलि चढ़ाते அந்த समय சாபமும் நீங்கிறது, वो शाप भी दूर होती இங்க है. ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. यहाँ पर आशीष भी आने लगती है. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அதே போல தாங்க वैसे ही என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते பிலிப்பி हैं? 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, फिलिप्पी दूसरा अध्याय का 6 और 7 वचन में पढ़ते பிலிப்பி हैं. 2ஆம் அதிகாரம் फिलिप्पी दूसरा 6ஆம் अध्याय 7ஆம் வசனம் 6वां 7वां वचन में எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. हालेलुया. மனுஷ சாயல். இன்னொரு வசனத்தை நம்ம एक வாசிக்கலாம். और वचन को ரோமர் पढ़ेंगे. 8:3 வாசிங்க. रोमियो 8:3 पढ़ेंगे. ரோமன்ஸ் 8:3. रोमियो 8:3 पढ़ेंगे. ஜீசஸ். அது எப்படி எனில் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान देकर இப்ப நம்ம सुनिएगा. பார்த்தோம், अब हमने देखा சபிக்கப்பட்ட மண் शापित मिट्टी சாபம் நிறைந்த மனிதனால் और शापित मनुष्य के ஒரு द्वारा பலிபீடத்தை உண்டாக்கி एक वेदी को அந்த बनाकर பலிபீடத்தில் ஒரு பலியை இடும் उस பொழுது वेदी पर एक बलि चढ़ाकर அந்த சபிக்கப்பட்ட மண்ணின் சாபம் நீங்கிறது, वो शापित मिट्टी का शाप भी दूर हो जाती है சபிக்கப்பட்டிருந்த மனிதனும் சாபம் நீங்கி और शापित मनुष्य का शाप भी दूर होकर அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுகிறார். उससे परमेश्वर आशीष करने लायक बन जाता है. அல்லேலூயா, हालेलुया. ஆசீர்வதிக்கிறவனாய் उससे மாறினார். आशीष करने लायक बनता இப்ப है. என்ன நடக்கிறது? अब क्या हुई? மனுஷன் பாவத்துல இருக்கிறான். मनुष्य पाप में पड़ा இப்ப था. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா अब यीशु मसीह ने क्या किया? இதே
பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்தார். यही पाप के मनुष्य के साये को लिया. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்து यही पाप के स्वरूप को लेकर அதே நேரத்துல उसके साथ பாவத்தை போக்கும் பலியாகவும் மாறினார் அவர். पाप को निवारण करने वाला बलि भी बन गया. அல்லேலூயா. हालेलुया. பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்து एक पापमय शरीर को भी लेकर அதை இப்படி சொல்லலாம், उसे ऐसा कह ஒரு सकते हैं, மனுஷன் பாவம் செய்தானா அந்த சாயலை அவர் எடுத்து उस मनुष्य ने जो पाप किया उस स्वरूप को लेकर இந்த பலிபீடம் மாறி ஒரு பாவத்தை போக்கும் பலியாக மாறி एक वेदी के समान पाप को दूर करने वाला एक बलि बन गया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப பலியாக மாறி अब एक बलि के समान बनकर பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். पाप को दंड की आज्ञा दिया. பாவத்திற்கு தண்டனை கொடுத்துட்டாரு. पाप को दंड दे दिया. இப்ப பாவம் போய் अब पाप जाकर மனிதனுக்கு என்ன வேலை தெரியுமா? मनुष्य को क्या आती है? ஆசீர்வாதம் வர आशीष आने ஆரம்பிச்சிருக்கிறது. लगती है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒரு சபிக்கப்பட்ட மண் तो एक शापित मिट्टी சாபமாய் இருக்கிற மனுஷனை பக்கத்துல வர வச்சு शापित मनुष्य को अपने करीब आने அந்த देकर மனிதனை அந்த மனிதன் தேவனை உயர்த்தும் பொழுது, वो मनुष्य जब परमेश्वर को ऊंचा उठाने தேவனுக்கு लगा, ஒரு பலியிடும் பொழுது परमेश्वर के लिए बलि चढ़ाते அந்த समय மனிதனுக்கு ஆசீர்வாதம் उस வருகிறது. मनुष्य के लिए आशीष आने लगती அல்லேலூயா. है. हालेलुया. அதே போல தான் वैसे ही சாபமான சிலுவைய शापित क्रूस को அவர் எடுத்துக்கொண்டு उसने उठाकर சாபமான மனித சாயல்ல மாறி शापित मनुष्य के स्वरूप में நமக்கான बनकर தெய்வீக ஆட்டுக்குட்டியா அங்க பலியானார். हमारे लिए देवत्व मेमने के समान वो நமக்கான बलि चढ़ தேவ गया. ஆட்டுக்குட்டியா அங்க பலியானார். हमारे लिए देवत्व मेमने के समान பலியானது वो बलि हो மாத்திரமல்ல, गया. केवल बलि ही नहीं பலியானது चढ़ाया गया. மாத்திரமல்ல, केवल बलि ही नहीं चढ़ा. சாபமான சிலுவையின் சாபத்தை எடுத்து போட்டாரு. शापित सूली के शाप को भी हटा दिया சாபமான மனித சாயலின் சாபத்தை எடுத்து और போட்டார். शापित मनुष्य के स्वरूप को भी उसको हटा இன்னைக்கு दिया. நீங்களும் நானும் आज आप और मैं தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். परमेश्वर के पुत्र के अधिकार को தேவனுடைய पा लिए. பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். परमेश्वर के पुत्र के आशीषों को पा लिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த மண்ணு ஆண்டவர் பக்கத்துல என்ன கொண்டு तो ये வந்து मिट्टी परमेश्वर के करीब मुझे ले நான் आती தூரமா है. இருந்தேன், मैं एक दिन दूर था ஆனா என்ன ஒரு மண்ணால் ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வர लेकिन मुझे एक मिट्टी के समान उसके करीब ले आया. அல்லேலூயா. हालेलूया. புரிந்து கொள்ளுங்க, सच एक बात நீங்க समझ தெய்வ लेना. தரிசனத்துல आप உருவாக்கப்பட்டவங்க. परमेश्वर के दर्शन में बनाए ஆனா गए சில हैं. நேரத்துல தெய்வ தரிசனத்தை விட்டு விலகி இருக்கலாம். कुछ समय हम उसके दर्शन से दूर हो गए ஆனா होंगे. உங்களுக்காக எனக்காக लेकिन आपके लिए பாவ मेरे लिए மாம்சத்தின் சாயலாய் அவர் மாறி पाप में ये एक स्वरूप के ऊपर समान நமக்கான वो मरकर பாவங்களை நீக்குகிற பலியாய் மாறி हमारे पाप को दूर करने वाले बलि के समान இன்னைக்கு அவர் பக்கத்துல கொண்டு வந்துட்டார். उसने अपने करीब ले आया. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். इसलिए मैं तेरे पास आकर तुझे இன்னைக்கு आशीष ஆண்டவர் உங்க பக்கத்துல வர்றார். आज भी परमेश्वर आपके पास உங்களை आया है. ஆசீர்வதிக்கிறார். आपको आशीष करता நாம है. சாதாரண மண்ணு தான், मैं एक साधारण ஆனா मिट्टी हूँ ஆசீர்வதிக்கப்பட்ட மண். लेकिन एक आशीषित मिट्टी हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாருங்க, காலங்கள் கடக்கிறது. अब देखिए समय बीतती है. மனுஷன் பலியிடுகிறான், मनुष्य बलि चढ़ाता है ஆனால் लेकिन பலியிட்டும் கூட बलि चढ़ाने के எரேமியா बाद 18:4 வாசிக்கலாம். यिर्मयाह 18:4 पढ़ेंगे. எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். यिर्मयाह 18:4 में हम पढ़ते हैं. Jeremiah 18:4. यिर्मयाह 18:4 குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிச்சு, திருத்தமாய் செய்யும்படிக்கு போதும். அல்லேலூயா. हालेलुया. என்ன நடக்கிறது? अब क्या होती है? குயவன் அந்த மண்பாண்டத்தை வணைந்து கொண்டு இருக்கிறார். कुंभार जो है उस मिट्टी के बर्तन को बना रहा है. வணைந்து கொண்டு இருக்கிறார் என்றால் वो बना रहा है तो இன்னும் அந்த மண்பாண்டம் முழுமை அடையல. अब तक वो बर्तन पूरा नहीं हुआ. அல்லேலூயா. முழுமை அடையல. पूरी तरह बना ஆனா नहीं. என்ன ஆயி போச்சுனா, लेकिन क्या हो गया? முழுமை அடைவதற்கு முன்பாகவே கெட்டு போயிடுச்சு. पूरा बनने से पहले बिगड़ गई. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, वैसे मनुष्य को परमेश्वर ने நல்ல क्या किया? தரிசனத்தோடு உருவாக்கினார். अच्छे दर्शन के साथ बनाया. தரிசனத்தை கெடுத்துட்டா, दर्शन को बिगाड़ दिया அதுக்கப்புறம் उसने. பக்கத்துல வர வச்சு उसके बाद उसको करीब आने அவனுக்கான लगा பலிமுறைகளை கொடுத்தார், उसके लिए कुछ मार्गदर्शन किया, நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார், व्यवस्थाओं को दिया, எல்லாம் கொடுத்து இந்த மனுஷனை மறுபடியும் நல்லா கொண்டு வந்துருவேன். सब कुछ देकर इस मनुष्य को मैं अच्छा அப்படிதான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. वैसे ही वो बना रहा ஆனா था. உருவாக்குற நேரத்திலே மனுஷன் கெட்டு போயிடும். लेकिन उस बनाने वाले समय में फिर से वो बिगड़ गया. இப்படிதான் நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நடந்துச்சு. वैसे व्यवस्था के दिनों से यीशु मसीह तक चल रही थी. அல்லேலூயா. हालेलुया. அவர் நல்ல நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், वो अच्छे व्यवस्थाओं को दिया, பலிமுறைகளை கொடுத்தார், मार्गदर्शन किया, கட்டளைகளை கொடுத்தார். आज्ञाओं को दिया. இதெல்லாம் நீ சரியா செஞ்சிரு, ये सब को तू सही रीति நான் से உன்னை कर ले, ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष உன்னை करूंगा, மறுபடியும் என் பக்கத்துல வச்சு मैं உன்னை तुझे फिर மேன்மைப்படுத்துவேன். से अपने करीब रखकर मैं उन्नति दूंगा. ஆனா இப்படி வணைந்து கொண்டிருக்கும் போதே लेकिन ऐसे बनाते हुए ही குயவன் கையில் இருந்த மண்பாண்டம் கெட்டு போய் कुंभार के हाथों में रहने वाले मिट्टी के बर्तन बिगड़ மறுபடியும் गए. இந்த மனுஷ வாழ்க்கையில கெடுதல், फिर से मनुष्य के जीवन में एक बिगड़, மறுபடியும் தரிசனத்தை குலைக்கிறார், फिर से दर्शन को बिगाड़ता है, மறுபடியும் எதிர்பார்ப்பை குலைக்கிறார். फिर से बाट जोड़ने को बिगाड़ता है. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். कुछ समय हम भी वैसा ही. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும்
மறுபடியும் தரிசனத்தை உடைச்சிருவோம், बारंबार दर्शन को तोड़ देते மறுபடியும் हैं, மறுபடியும் தேவ திட்டத்தை உடைச்சிருவோம். बारंबार परमेश्वर की योजनाओं को तोड़ देते हैं। ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया அந்த जानते हो? மண்பாண்டத்துக்கு தூர போடல. उस मिट्टी को उठाकर दूर फेंक இப்ப दिया। அவருடைய சித்தத்தின்படி வணைய ஆரம்பித்தார். अब वो अपने इच्छा के अनुसार बनाने लगा। அல்லேலூயா. हालेलुया। முன்னாடி எப்படின்னா पहले कैसे? ஆண்டவர் சொன்னார் நீ இப்படி வாழு அப்படினாரு, परमेश्वर कहता तू ऐसे जी, வாழ மாட்டேங்கான். वो नहीं जीता है। இத செய்ய அப்படிங்கிறாரு, इसे कर कहता है, செய்ய மாட்டேங்கிறான். नहीं करता है। சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஒண்ணு முடியல. कह करके देखा, कुछ नहीं हुआ। மறுபடியும் கட்டுக்கிட்டே இருக்கிறான். फिर से वो बिगड़ते ही ஆண்டவர் என்ன जाता பண்ணார் है। தெரியுமா? இப்போ परमेश्वर ने अब क्या किया? சொல்லல, कहा नहीं, செய்ய वो ஆரம்பித்தார். खुद करने लग गया। அல்லேலூயா. हालेलुया। சொல்லல, कहा नहीं, நியாயப்பிரமாணத்தை சொன்னாரு, व्यवस्था को कहा था, செய்யல, किया नहीं। இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? अब क्या करता है? நியாயப்பிரமாணத்தின் முடிவாய இயேசு வந்து விட்டார். व्यवस्था के अंत के समान मेरा यीशु बन गया। அல்லேலூயா. हालेलुया। அவர் நியாயப்பிரமாணத்தை முடிக்க வந்தார். वो அவர் व्यवस्था को अंत करने आया, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. वो व्यवस्था को नाश करने இயேசு नहीं। என்ன சொன்னாங்க தெரியுமா? यीशु मसीह ने क्या कहा? நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் व्यवस्थाओं को हो தீர்க்கதரிசியத்தை ஆகிலும் या भविष्यवाणियों நான் को அழிக்க வந்தேன் நினைக்காதீங்க, मैं नाश करने आया मत அதை समझना, நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். उसे पूरा करने ही मैं आया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எந்த மனுஷனால செய்ய முடியலையோ, जिस मनुष्य को उसे पूरा नहीं कर எந்த पाया, மண்ணால செய்ய முடியலையோ, जिस मिट्टी से वो नहीं हो இப்ப पाया, அந்த மண்ணின் சாயல்ல வந்துட்டு अब उस मिट्टी के स्वरूप में आकर எனக்காக நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றி मेरे लिए முடித்தார். व्यवस्था और कानूनों को वो पूरा कर लिया। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। நான் கெட்டு போனவன் தான், मैं बिगड़ा हुआ ही ஆனா था, கெட்டு போன என்ன அப்படியே விடலங்க. लेकिन बिगड़े हुए मुझे वैसा ही नहीं மறுபடியும் छोड़ा। அவருடைய சித்தத்தின்படி வணைய ஆரம்பித்தார். फिर से अपने चाहत के अनुसार அவருடைய बनाने लग गया, சித்தத்தின்படி வணைய ஆரம்பித்தார். अपने इच्छा के अनुसार रचाने लग गया। எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். सारे लोग मार्ग हटकर वो अपने आप बिगड़ने ஆண்டவரே लग गए। சொல்லுகிறார். परमेश्वर खुद ஆனா कहता இயேசு है, கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? लेकिन यीशु मसीह क्या कहता கெட்டு है? போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் बिगड़े வந்தார். हुए को उद्धार करने के लिए यीशु मसीह जगत पर आया। நீ கெட்டு போய் இருக்கலாம், आप बिगड़े हुए हो सकते ஆனால हैं, ஒண்ணு, लेकिन एक बात, கர்த்தருடைய கரத்துல இருக்கிற மண்ணா இருங்க. परमेश्वर के हाथों में रहने वाले கர்த்தருடைய मिट्टी बने கரத்துல रहो। இருக்கிற மண்ணா இருங்க. परमेश्वर के हाथों में கெட்டு रहने போன वाले मिट्टी रहे உங்களையும் तो ஆண்டவர் மறுபடியும் உருவாக்க முடியும். बिगड़े हुए आपको भी वो फिर से बना सकता है। தேவனுடைய கரத்தில் கெட்டும் அவருடைய சித்தத்துல உருவாக்கப்படுகிற மண்ணா परमेश्वर இருங்க. के हाथों में बिगड़ करके भी उसके हाथों की इच्छा में बने हुए मिट्टी के அல்லேலூயா. समान। हालेलुया। கெட்டு போவது கூட பிரச்சனை இல்ல, बिगड़ना भी कोई बड़ी बात नहीं है, சித்தத்தை விட்டு விலகிறாதீங்க. लेकिन उसकी इच्छा से दूर मत हो जाओ। அல்லேலூயா. हालेलुया। கெட்டு போன மண்ணை கூட சித்தத்திற்குள் கொண்டு வர முடியும். बिगड़े हुए मिट्टी को भी अपनी आशा के अंदर वो ला सकता அப்படிப்பட்ட है, மண்ணா வாங்க. वैसे एक मिट्टी के समान बन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒருவரும் கெட்டு போயிட கூடாது. कोई भी बिगड़ नहीं जाना எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் है, सारे लोग என்பதற்காக मन फिरना है। ஆண்டவர் நம்முடைய அம்மாக்கு அவருடைய சாயல கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए अपने स्वरूप को दिया। அதோட நிறுத்தினாரா? क्या उसके நான் साथ கொஞ்சம் छोड़ ஃபாஸ்டா दिया? போற நேரம் குறைவா थोड़ा இருக்கறனால तेजी से 2 चलता हूं। கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा कोरिन्थियों 4 अध्याय उसका 6-7 में देखते இப்போ हैं। இங்க என்ன நடக்கிறது? अब यहाँ पर क्या होती है? ஆண்டவர் இந்த மண் பாண்டத்திற்குள்ளாக परमेश्वर इस मिट्टी के बर्तन में அவருடைய பொக்கிஷத்தை வைக்க ஆரம்பித்தார். अपने खजानों को रखने लगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவ தரிசனத்தில் உருவாக்கப்பட்டது. परमेश्वर के दर्शन में बनाई गई है, தரிசனத்தை உடைச்சிட்டாங்க. दर्शन को तोड़ दिए। தேவன் அருகில் வர உருவாக்கப்பட்டது. परमेश्वर के करीब आने के लिए बनाई थी, ஆனாலும் தூரம் போறான். फिर भी दूर இப்ப गया। தேவனுடைய கரத்தில் கெட்டு போனாலும் கூட अब परमेश्वर के हाथों में அவருடைய बिगड़ने पर சித்தத்தின்படி भी நமக்கு ஒரு சாயலை கொடுத்துட்டாரு. उसके इच्छा के अनुसार हमारे लिए एक स्वरूप को दे दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி கொடுத்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? वैसे देने वाले ने क्या இதே किया? மண் பாண்டத்திற்குள்ளாக इसी मिट्टी के बर्तन में அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை வைக்க ஆரம்பிச்சார். अपने महिमा के खजाने को रखने लगा। அல்லேலூயா. हालेलुया। परमेश्वर जानता है தான். ये दर्शन को तोड़े हुए நீங்க हैं, எதிர்பார்த்த आप बाट जोने को बिगाड़ दिए, நம்பிக்கையை கெடுத்தவங்க தான். भरोसे को बिगाड़ दिए हैं, நீங்க अनेक நேரத்துல கெட்டு போனவங்க தான். आप कई बार जो बिगड़े हुए हैं, ஆனாலும் लेकिन ஆனாலும் फिर भी அவருடைய கரத்துல उसके हाथों में रहे हैं। அவருடைய கரத்துல இருந்தா उसके हाथों में रहने पर ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या कहता है? என்னுடைய பொக்கிஷத்தை வைக்க ஆரம்பிப்பேன். तेरे अंदर में अपने खजाने को रखने लग गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உனக்குள்ளாக என்னுடைய பொக்கிஷத்தை நான் வைப்பேன். तेरे अंदर में अपने खजाने को रखने लग அவருடைய गया। பொக்கிஷம் என்பது என்ன? उसका खजाना यानी क्या? மகிமையின் அறிவாகிய பொக்கிஷம் இருக்கிறது. महिमा के ज्ञान नाम का खजाना है, சுவிசேஷம் என்கிற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். सुसमाचार नाम के खजाने को रखा அபிஷேகம் है, என்கிற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். अभिषेक नाम के खजाने को रख दिया ஞானம் है, என்கிற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். ज्ञान नाम के खजाने को दिया அவருடைய है, அறிவாகிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். उसके ज्ञान नाम के खजाने இந்த को दिया है। பொக்கிஷத்தெல்லாம் ये सारे खजानों को ஆண்டவர் தேவதூதர்களுக்கு
தேவதூதர்களுக்கு கொடுக்கல. परमेश्वर ने स्वर्गदूतों को नहीं, நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे हैं, தேவதூதர்களுக்கு கொடுக்கல, स्वर्गदूतों को नहीं, அல்லது பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு கொடுக்கல, या स्वर्ग में रहने वाले पुण्यों को नहीं, அல்லது பரலோகத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிற கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் கொடுக்கல. या स्वर्ग में रहने वाले किरीबुन को नहीं. இந்த பொக்கிஷத்தை யாருக்கு கொடுத்தார் ये தெரியுமா? खजाने को किसके लिए दिया? இந்த மண்ணான மனுஷனுக்கு தான் மறுபடியும் அந்த பொக்கிஷத்தை கொடுக்கிறார். ये मिट्टी मनुष्य को फिर से दिया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. நம்ம சாதாரண மண்ணு தாங்க, हम साधारण मिट्टी ஆனா हैं, இந்த மண்ணுக்குள்ள தான் ஆண்டவர் பொக்கிஷத்தை வைக்கிறார். लेकिन इस मिट्टी के अंदर परमेश्वर அவருடைய खजाने को மகிமையின் रखा है. பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறார். अपने महिमा के खजाने को अंदर रखा है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग भरोसा करते हो? எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் அவருடைய मेरे பொக்கிஷம். अंदर का अभिषेक उसकी खजाना है. நமக்குள்ளாக இருக்கிற ஒரு சுவிசேஷம் இருக்குல்ல, मेरे अंदर जो அது सुसमाचार அவருடைய है, பொக்கிஷம். वो उसका खजाना है. நமக்குள்ளாக இருக்கிற ஞானம் இருக்குல்ல, मेरे अंदर का இது ज्ञान, அவருடைய பொக்கிஷம். वो उसका खजाना है. இந்த பொக்கிஷத்தை इस खजाने को ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? परमेश्वर क्या करता है? நம்முடைய மண்ணான மண்பாண்டத்திற்குள்ள வைக்கிறார் அவர். हमारे मिट्टी नाम के बर्तन के अंदर रखता है. ஹalleluya. हालेलुया. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்துக்கொள்ளுங்க, வீட்ல போய் 6ல இருந்து 11 வரைக்கும் दूसरा பாருங்க. कोरिन्थियों दूसरा तीसरा अध्याय के 6 से पढ़कर देखिए. ஒரு சிறந்த மகிமையின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். एक श्रेष्ठ महिमा के सेवा को दिया है. இந்த ஊழியத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ये महिमा परमेश्वर मनुष्य को देने का आवश्यक नहीं है. ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் அல்ல, नाश होने वाले महिमा இது का सेवा அழியாத नहीं. மகிமையுள்ள ஊழியம். ये अविनाश महिमा அது की கெட்டு सेवा. போகிற மகிமை, ये बिगड़ने இது वाली கெட்டு महिमा, போகாத மகிமை. लेकिन ये न बिगड़ने वाली அப்படிப்பட்ட महिमा. சிறந்த மகிமையின் ஊழியத்தை ஆண்டவர் நம்மட்ட கொடுத்திருக்கிறார். इससे श्रेष्ठ महिमा की सेवा को परमेश्वर हमें दिया है. செய்யற ஊழியங்கள் சாதாரணது கிடையாது. हम करने वाली सेवा साधारण नहीं. சில பேருக்கு ஊழியம் செய்தும் கூட ஒரு தெய்வ பக்தி கிடையாது, कुछ लोगों को सेवा करने के बाद भी परमेश्वर की தேவனுடைய भक्ति नहीं, பயம் கிடையாது. परमेश्वर का डर नहीं होती நீங்கள் है. செய்கிற ஊழியத்தின் வேல்யூ என்ன புரிஞ்சு கொள்ளுங்க. अब करने वाली सेवा के महत्व को நீங்கள் समझ लीजिए. செய்கிற ஊழியம் சிறந்த மகிமையின் ஊழியம். अब करने वाली सेवा जो है बहुत श्रेष्ठ महिमा की எங்க ஒரு सेवा है. முக்காடு போட்ட மோசேயின் ஊழியமே மகிமையின் ஊழியங்க. ये घुटने लगाए हुए मूसा का सेवा एक महिमा இன்னைக்கு की सेवा. முக்காடை எடுத்து விட்ட இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அதை விட மகிமையான ஊழியம். आज घुटने को हटा यीशु मसीह का सेवा उससे भी महिमा அந்த बनी है. ஊழியத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகள் उस महिमा करने वाले परमेश्वर के लोग அந்த மகிமையை மண்பாண்டங்க எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. उस महिमा को मिट्टी बर्तन मेरे अंदर रखा அதை है. எவ்வளவு கவனமாய் मैं பார்த்துக் उससे கொள்ளணும், कितने सावधानी से रखना எவ்வளவு है, கனமாய் அதை மேன்மைப்படுத்தணும். उससे कितने आदर से मैं संभाल लेना है. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரு செய்ய முடியும்? और उनके सिवाय बुलाए जे बिना एक आदरणीय सेवा कोई नहीं कर ஒரு सकते. சிறந்த மகிமையின் ஊழியத்தை, ये श्रेष्ठ महिमा ஒரு की सेवा को பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்குள்ள एक வச்சிருக்கிறார். खजाने को परमेश्वर हमारे अंदर रखा है. தெய்வ தரிசனத்தோடு உருவாக்கப்பட்ட மண், परमेश्वर के दर्शन के साथ बनाए गए தேவன் मिट्टी, அருகில் உருவாக்கப்பட்ட மண், परमेश्वर के करीब आने के लिए बनाए गए தேவனுடைய கரத்துல கெட்டு போது அவருடைய சித்தத்துல உருவாக்கப்பட்ட மண் இது. परमेश्वर के हाथों में बिगड़े हुए उसके इच्छा के अनुसार தேவ बनाई गई मिट्टी, பொக்கிஷத்தினால உருவாக்கப்பட்ட மண். परमेश्वर की खजाना से बनाई गई मिट्टी. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்னொரு காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் पहला कोरिन्थियों 15वां अध्याय के 47 49 வரைக்கும் வாசிக்கும் பொழுது हम 46 से लेकर 39 तक ஜஸ்ட் पढ़ते हैं. குறித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15 47 49 पहला कोरिन्थियों 15 46 से लेकर 39 तक. அங்க என்ன சொல்லுகிறது தெரியுமா? वहां पर क्या कहा गया? மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்தது போல मिट्टी के एक साय को हमने जैसे पाया வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள और போகிறோம். स्वर्गीय साय को भी हम पा लेंगे. இப்ப இந்த மண்ணு இன்னொரு காரியத்தை செய்யுது. अब ये मिट्टी एक और बात को என்ன करती है. காரியத்தை செய்யுது தெரியுமா? क्या करती है? இப்போ நான் ஒரு மண்ணானுடைய ஒரு ஆதாமுடைய சாயலை பெற்றுக்கொண்டேன். अब एक मिट्टी है आदम के साय को मैंने இப்ப पा இந்த लिया. மண்ணில தரிசனம் இருக்கிறது, अभी मिट्टी में दर्शन இந்த है, மண்ணில பொக்கிஷம் இருக்கிறது, ये मिट्टी में खजाना है, இந்த மண்ணில அபிஷேகம் ये இருக்கிறது. मिट्टी में अभिषेक है. இப்ப இந்த சாயல் अब ये स्वरूप என்ன வானவருடைய சாயலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. मुझे वो स्वर्गीय साय के रूप में तैयार करती है. நான் ஷார்ட்டா சொல்றேன், मैं संक्षिप्त में कहता हूँ, இந்த மண்ணான மனுஷனுடைய சாயல் தான் ये मिट्टी से भरा मनुष्य का स्वरूप தேவ சாயலை பெறுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறது. परमेश्वर के स्वरूप को पाने के लिए मैं तैयार करती நீங்க है. உயிரோட இருக்கிற நாட்கள்ல எதை செய்கிறீர்களோ आप जीवित रहने वाले दिन में जो करते हो, அதுதான் தேவ சாயலை பெறுவதற்கும் பெறாததற்கும் உங்களுக்கு ஆயத்தமா वही இருக்கும். परमेश्वर के साय को पाने और न पाने के लिए आपको बनाती है. அல்லேலூயா. हालेलुया. இந்த மண்ணில இருந்து எதை செய்றீங்களோ ये मिट्टी में रहकर आप जो करते हो, அதுதான் தேவ சாயலுக்கு நம்ம கொண்டு போவோம். वही परमेश्वर के साय को हमें ले जाती है. அல்லேலூயா. அப்ப हालेलुया. தேவ சாயலுக்காய் ஆயத்தப்படுத்துகிறது இந்த மண்ணு தான். तो परमेश्वर के स्वरूप के लिए तैयार करने वाली ये मिट्टी है. இந்த மண்ணுக்கு எவ்வளவு மகிமை வச்சிருக்கிறார். परमेश्वर ने मिट्टी के लिए कितना महिमा रखा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார் एक அவர். तुच्छ शरीर को महिमा युक्त शरीर के योग्य बनाता है. 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, पहला यूहन्ना 3:2 நாம் कहती है, அவருக்கு ஒப்பாய் மாறப் போகிறோம். हम उसके तुलने में बनने वाले 1 हैं. கொரிந்தியர் 12:51-52 சொல்லுகிறது, पहला कोरिन्थियों 12:51-52 நாம் कहती है, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட போகிறோம். हम महिमा के ऊपर महिमा पाकर
का रूपांतर होने वाले हैं அல்லேலூயா हालेलुया எத்தனை பேர் அந்த மகிமையை வாஞ்சிக்கிறீங்க कितने लोग इस महिमा को चाहते இப்ப हैं இந்த மண்ணில இருக்கிற மகிமையோட अब ये मिट्टी में रहने वाले महिमा से बढ़कर தேவ சாயல்ல இருக்கிற மகிமையை தரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் परमेश्वर के साए में रहने वाले मिट्टी को पाने के लिए हम तैयार रहना அந்த மகிமை தான் முக்கியம் वही महिमा हमारे लिए मुख्य है அல்லேலூயா हालेलुया இப்ப அந்த மகிமையை பெறணும்னா अब उस महिमा को पाना है நாம் செய்ய வேண்டியது என்ன हम क्या करना है அல்லேலூயா हालेलुया ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்தை வாசித்து रोमियो முடிக்கலாம் 12 अध्याय के पहला दूसरा वचन को ரோமர் पढ़िए 12:1-2 பாருங்க रोमियो 12 पहला दूसरा உங்கள் में சரீரங்களை आपके शरीर को தேவனுக்கு பிரியமான பலியாய் ஒப்புக்கொடுங்க परमेश्वर के योग्य बलि के समान समर्पण அதுதான் करो புத்தியுள்ள ஆராதனை वही बुद्धिमान की आराधना हालेलुया है हालेलुया அல்லேலூயா हालेलुया இன்னைக்கு ஆராதிச்சோம்ல आज आराधना की எத்தனை பேர் புத்தியுள்ள ஆராதனை செஞ்சீங்க कितने लोग एक बुद्धिमान के योग्य आराधना किए புத்தியுள்ள ஆராதனை செய்யல அப்படின்னா एक बुद्धिमान के समान आराधना नहीं किए நம்ம तो தேவ சாயல போக முடியாது हम परमेश्वर के साए में नहीं जा புத்தியுள்ள सकते ஆராதனை என்பது என்ன एक बुद्धिमान के योग्य आराधना அந்த यानी ரோமர் 12:1 வசனத்தை எடுத்து रोमियो வாசிக்கலாம் 12 को कोई पढ़ेंगे அப்படி இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் புத்தியுள்ள ஆராதனை அல்லேலூயா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் आपके शरीर को परमेश्वर के लिए पवित्र बलिदान के समान समर्पण அப்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தோம் ऐसे कितने लोगों ने समर्पण ஒப்பு किया கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆராதனை சரியா பண்ணலன்னு अगर அர்த்தம் समर्पण नहीं किया तो हम आराधना सही से नहीं நீ किए பிரசாபப்படுத்துகிற இடத்துல வந்து தான் வந்து ஆசீர்வதிப்பார் तो स्मरण करने वाले जगह पर वो आकर आशीष करेगा அல்லேலூயா हालेलुया யார் ஒருவர் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஆராதனை செய்கிறார்களோ जो परमेश्वर के लिए प्रिय पवित्र आराधना करते हैं அல்லேலூயா हालेलुया அவர்கள் தான் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியும் वही परमेश्वर के साए को पा सकते हैं இரண்டாம் வசனம் சொல்லுகிறது दूसरा वचन कहती है இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லேலூயா हालेलुया அப்ப இந்த மறுரூபம் வரணும்னா तो ये रूपांतर आना है என்ன நடக்கணும் மனம் புதிதாகணும் क्या होना है मन पूरा नया होना है அல்லேலூயா हालेलुया இன்னைக்கு மனசு மறுரூபம் அடைஞ்சா தான் சாயல் மறுரூபம் அடையும் आज मन यदि रूपांतर पाने पर हमारे स्वरूप रूपांतर இந்த पाएगा மனசு மறுரூபம் அடைவதற்கு தான் நம்ம ஆராதனை பண்றோம் ये मन रूपांतर होने के लिए हम आराधना करते हैं நான் சொல்றது புரியுதா मैं जो कहता हूं இந்த समझ மனது மறுரூபம் அடைவதற்கு ये मन रूपांतर அல்லது होने के लिए புதிதாக்கப்படுவதற்கு தான் या नया होने के உங்கள் लिए சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை आपके செய்யணும் पवित्र बलिदान के समान समर्पण करना அதுதான் ஆராதனை விசேஷம் यही आराधना की विशेषता ஆராதனை है விசேஷம் என்ன தெரியுமா आराधना की विशेषता क्या நீங்க है பரிசுத்தத்தோடு आप पवित्रता के பலியாய் साथ ஒப்பு கொடுத்து बलिदान के समान समर्पण कर ஆராதித்தால் आराधना करने पर ஆராதித்தால் आराधना உங்க करने पर மனசு புதிதா மாறும் आपका मन नया हो அப்படி जाएगा மனது புதிதாய் மாறிச்சுனா ऐसे मन यदि नहीं बन गई நம்முடைய तो வாழ்க்கை மறுரூபம் அடையாது हमारा जीवन परिवर्तन होने இன்னைக்கு जाएगा வாழ்க்கை மறுரூபம் அடைச்சுனா आज यदि रूपांतर हो गई तो தேவனுடைய வருகையில परमेश्वर के आगमन में உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபம் आपके प्राण रून सब कुछ அன்னைக்கு अपवित्र தேவ சாயல் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் उस दिन परमेश्वर के साए को அப்போ पा लेंगे எடுக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு தான் तो उठाया गया इस मिट्टी को அந்த தேவ சாயலுக்கான திட்டங்கள் उस இருக்கிறது परमेश्वर के साए की एक योजना है எல்லா மண்ணுக்கும் கிடையாது सारे मिट्टी के சோ लिए नहीं நீங்கள் நாளை எடுக்கப்பட்ட மண் तो आप और मैं उठाए அந்த गए मिट्टी है மண்ணுக்கான उस मिट्टी के लिए தரிசனத்தோடு வாழுவோம் दर्शन के साथ தெய்வ जिएंगे திட்டங்களோடு வாழுவோம் परमेश्वर की योजना के அவர் साथ நம்ம மீது जिएंगे। வைத்திருக்கிற நம்பிக்கை கெடுக்காமல் वो வாழுவோம் हम पर रखे भरोसे को बिगाड़े எதிர்பார்ப்பு बिना உடைக்காம வாழுவோம் जिएंगे। भरोसे को बिगाड़े அவர் बिना அருகில வந்து ஆராதிக்க जिएंगे। ஆரம்பிப்போம் उसके करीब आकर आराधना करने நமக்குள்ள இருக்கிற लगेंगे। பொக்கிஷத்தை பயன்படுத்த ஆரம்பிப்போம் हमारे अंदर के खजाने को इस्तेमाल करने அப்படி लगेंगे வருகைக்கு ஆயத்தப்படுவோம் उसके आगमन के लिए ஆண்டவர் तैयार हो சீக்கிரம் जाएंगे। வரப்போகிறார் परमेश्वर जल्दी आने இயேசு वाला है சீக்கிரம் வரப்போகிறார் यीशु मसीह जल्दी आने वाला எத்தனை है பேர் ஆயத்தப்பட போறீங்க कितने लोग तैयार होने वाले அப்படி हैं ஆயத்தப்படுத்துங்களா वैसे हम तैयार நம்ம होकर ஒப்பு கொடுக்க போகிறோம் हम समर्पण करने वाले கர்த்தர் हैं தாமே உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பார் आपको और मुझे आशीष करे ஒரு விஷயம் நம்ம எல்லாம் आइए हम सब खड़े होकर கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் परमेश्वर के समर्पण करने वाले